உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 5:9. ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதனால் விசேஷித்தவர்? சரி, கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரர்கள் ஒருமித்து வாசமாயிருக்கிறது எத்தனை நன்மையும் இன்பமாயிருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை கூடி வர பண்ணினதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொரு முறை நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் நீர் எங்கள் மதியில் வருகிறீரப்பா. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடும் பொழுது அங்கே வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீர் தகப்பனே. உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து உம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரப்பா. நாங்கள் உம்மை உயர்த்தினோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், கூடி வருகிறோம். எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை கூட இருப்பதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பது தான் எங்களுக்கு பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறு ஜனம் எது என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். நீர் எங்களுக்கு சமீபமான ஒரு தேவன். நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்களோடு கூட இருக்கிறதான ஒரு தேவன். ஆபத்து காலத்தில் நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் எங்கள் கூட இருக்கிறதான ஒரு தேவன் ஆண்டவரே. இந்த தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருமா ஆண்டவரே. எங்களோடு கூட பேசுங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, உன் நேசர் மற்ற நேசரை பார்க்கிலும் எதினால் விசேஷித்தவர். பொதுவாக ஸ்திரீகளுக்குள் ரூபவதி அப்படிங்கிறத வார்த்தை எதை குறிக்கும் அப்படின்னா, பெண்களுக்குள் மிகவும் அழகான ஒரு பெண். ரூபவதி என்று சொல்வது வெறும் வெளிப்பிரகாரமான அழகை குறித்து அல்ல. வெளியும் அழகாக இருக்கணும், உள்ளேயும் அழகாக இருக்கணும். இப்போது ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ மகா ரூபவதியாக இருந்தாள் என்று சொல்லி. காரணம், அவள் அழகாக இருந்த உடனே அவளை அவன் செலக்ட் பண்ணிடல. பார்க்கறதுக்கு அவள் எப்படி இருந்தால் மகா அழகாக இருந்தாள், மகா ரூபவதி. அதே நேரத்தில் அவளுக்கு ஒரு உள்ளுக்குள்ளான அவருடைய குணாதிசயத்துக்கான ஒரு டெஸ்ட் வைக்கப்படுகிறது. அந்த டெஸ்ட்டிலும் அவள் என்ன செய்கிறாள்? ஜெயிக்கிறாள். ஜெயித்த பிறகுதான் அவள் மணவாட்டியாய் மாறுகிறாள். யாருக்கு? ஈசாக்குக்கு. அதே மாதிரி சபையானது தேவனுக்கென்று ஒரு புத்தி உள்ள கன்னிகையாய் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் தான் சபை. சபை என்று சொன்னால் கட்டடம் அல்ல, நம்மை குறிக்கிறது. நாம் எல்லாருமே அவருக்காக ஒரு மணவாட்டி சபையாக தான் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நாம் தேவனை தேடுவதற்கு, ஆராதிப்பதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, ஒரு காரியம் உண்டு. வெறும் கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால நம்ம தேவனை ஆராதிக்கலை. இப்போ கடைசி காலத்தில் ஏன் நீங்கள் எல்லாம் சர்ச்சுக்கு வரீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. ஒரு சிலர் சொல்கிறாங்க, நாங்களாம் கிறிஸ்டின்ஸ் அதனால் சர்ச்சுக்கு வரோம். இது வந்து ட்ரெடிஷன். அப்படி வர்றது ஒரு பாரம்பரியம். ஹிந்துவாக இருக்கும்போது கோயிலுக்கு போனோம், கிறிஸ்தவனாக இருக்கும்போது எங்கே வந்துட்டோம்? சர்ச்சுக்கு வந்துட்டோம். பிளேஸ் தான் மாறி இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வாலிபர்களை கேட்டால் சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க, அங்கே போனால் தான் கல்யாணம் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மேட்ரிமோனியல் செக்ஷன் ஒன்று நடக்குது இப்போ சர்ச்சஸில். 3வது கொஞ்சம் வயசானவங்களை கேட்டு பாருங்கள், நீங்கள் ஏன் வரீங்கன்னா அங்கே போனால் தான் கல்றைக்கு இடம் கிடைக்குங்கிறாங்க. எனக்கு அதில் வேறு ஒரு சிலருக்குலாம் என்ன இருக்குன்னா, கடைசியாக என்னை ஜெர்மனி அனுப்பணுன்றான். அப்போ அவன் போகிற வரைக்கும் நம்ம போகக்கூடாதுன்னு அர்த்தம் போல். அவன் இருந்து நம்மளை அனுப்பிட்டு தான் போகணுங்கிற முடிவுக்கு அவன் வந்துட்டான். அப்போ சபை என்பது கல்லறைக்கு இடம் தேடுற இல்லை, கல்யாணத்துக்கு இடம் தேடுற இடமும் இல்லை. கர்த்தர் அதுக்காக இதை உண்டாக்கவே இல்லை. இதெல்லாம் அதில் உள்ளதான ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். உண்மையிலே சபையினுடைய நோக்கம் என்ன? இது தேவனுக்கென்றான ஒரு மனவாட்டி. தேவன் வந்து தன்னோடு கூட அழைத்து கொண்டு போய் என்ன செய்ய போகிறார்? வைத்து கொள்ள போகிறார். எப்படி ஆதாமுக்கு ஏவாளை எடுத்து ரெடி பண்ணி அவன் கையில் கொடுத்தாரோ, இப்போ இயேசுக்காக நம்மளை எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நம்மளை கொண்டு போய் ஒப்படைக்க போகிறார். 1ஆம் ஆதாமுக்கு விழாவிலே குத்தப்பட்டு ஏவாள் எடுக்கப்பட்டாள். 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்துவுக்கு கல்வாரியில் விழாவிலே குத்தப்பட்டது. உங்களுக்கு தெரியும் ஏன் விழாவில் குத்தினான்னா, அன்னைக்கு தான் புதிய ஏற்பாட்டு சபை வெளியே எடுக்கப்பட்டது. இப்போ நம்மளை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளை கொண்டு போய் மீண்டுமாக ஒப்படைப்பாங்க. அப்போ இந்த சபை எப்படி இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். அதை தான் உன்னத பாட்டு 5:9 சொல்லாரு, ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே அப்படின்னு சொல்கிறார். அதாவது எல்லா பெண்ணை பார்க்கிலும் அவள் எப்படி இருக்கிறாளாம்? ரூபவதியாக இருக்கிறாளாம். பொதுவாக நாம் எல்லாம் திருமணம் செய்யும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு க்ரைட்டீரியா இருக்குது இல்லையா? நாம் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கிறோம். இப்படி தான் திருமணம் செய்யணும். மாப்பிள்ளை இன்ஜினியரிங் படித்தா பொண்ணு இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். இல்லைனா வந்துட்டு ஊருக்கு வேலைக்கு வரோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் 5.9 இருந்தால் அது ஒரு 5.7 இருக்கும். அவர் மாநிறம் இருந்தால் செக்க செவேர்னு இருக்கணும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்ன இருக்குது? ஒரு க்ரைட்டீரியா வச்சுருக்கிறோம்.
அந்த க்ரைட்டீரியா படி தான் நம்ம பொண்ணு தேடுறோம். நாமளே அப்படி தேடுறோம்னா ஆண்டவரும் அப்படி தான் தேடுறாராம். அப்போ இல்லையா, அவரும் என்ன செய்கிறாராம், ஸ்திரீகளுக்குள் நல்ல பெண்ணாக பார்க்குறாராம். அதில் த பெஸ்ட்டு சர்ச்சை எடுத்துகிட்டு போய் தான் அவரோட கூட வச்சுக்க போகிறாரு. அதுதான் மணவாட்டி சபை என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ என்னங்க, இப்போ உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான சர்ச்சில் ஒன்று தான் போகுமா, ஒன்று தான் மணவாட்டி சபையானா? அப்படியே அல்ல. அந்த க்ரைட்டீரியாவோடு அவர் எதிர்பார்க்குற குணாதிசயத்தோடு கூட எல்லா சபையிலையும் ஆள் இருக்குது. இப்போ கிறிஸ்தவனில் பிரச்சனையே என்னென்னா, அவன் போவானா வருகையிலன்னு தெரியாது, ஆனால் இன்னொருத்தன் போக மாட்டாங்கிறதுல அவன் கன்ஃபார்மாக இருக்கான். இப்போ பிரச்சனையே அதான். நீங்கள் சிஎஸ்ஐக்காரங்களை கேளுங்க, ஆர்சிக்காரன் போக மாட்டான்பான். ஆர்சிக்காரங்களை கேளுங்க, பெந்தகோஸ்தக்காரன் போக மாட்டான்பான். பெந்தகோஸ்தக்காரங்களே கேட்டு பாருங்கள், ஆவிக்குரியவர்களே கேட்டு பாருங்கள், இவங்களுக்குள்ளேயே நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது. சிபிஎம் காரனை கேட்டால் நாங்கள் தான் 144, நீங்களாம் போக மாட்டேன்ருவான். இப்போ ஏஜிக்காரங்களை கேட்டிங்கன்னா கஷ்டம்தாங்கிறான் யாரை பார்த்தாலும். இப்போ கடைசியில் யார் தான் போவோம்? கணக்குப்படி பார்த்தா யாருமே என்ன செய்யறதில்ல, போக மாட்டோங்கிற முடிவில் எல்லாருமே வந்திருக்கிறோம். ஆனால் பைபிள் அப்படி சொல்லவே இல்லை. நாம் எப்படின்னு தான் பார்க்க சொல்லுது. நாம் போவோமான்றது தான் முக்கியம். அவன் போவானா மாட்டானாங்கிற விஷயம் நமக்கு தேவையே இல்லை. இல்லை, பொதுவாக பையனை கேட்பாங்க, ஏன்டா ஃபெயில் ஆகிட்ட அப்படின்னு கேட்டால் கிளாஸில் எல்லோரும் ஃபெயிலும்மா. அவன் ஏன் ஃபெயில்னு ஒரு நாளும் காரணத்தை சொல்லவே மாட்டான். ஏன்டா ஃபெயிலு, எல்லாரும் ஃபெயிலு. ஏன்னா மேக்ஸில் இவ்வளோ கம்மியாக மார்க் வாங்கிக்க, மேக்ஸ் டீச்சர் ஒழுங்காக நடத்த மாட்டேங்குது. இல்லை, எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்களே, அவங்களாம் டியூஷன் படிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவன் சரியில்லைன்னு அவன் லைஃப்பில் ஒத்துக்கவே போகிறதில்ல. அது எங்கேருந்து கற்றுக்கிட்டான்னா நம்ம சபையிலேருந்து தான் கற்றுக்கிட்டான் பையன், வேறு எங்கேருந்து கற்றுக்கல. ஏன்னா நம்ம தான் அப்படி சொல்லிக் கொடுக்குறோம். யார் எவனை பார்த்தாலுமே அவன் போக மாட்டான், இவன் போக மாட்டான், அவன் உருவிட மாட்டான், இவன் உருவிட மாட்டான். நம்ம எப்போ தான் உருப்பிட போகிறோம், நம்ம எப்போ தான் போக போகிறோம்? அப்போ சபை என்பது நம்மை ஆராய்ந்து பார்க்குற ஒரு இடம். ஒவ்வொரு முறை கூடி வரும்போதும் அதனால தான் நம்ம கம்யூனியன் எடுக்கும்போது ஒரு வார்த்தை அழகாக சொல்கிறோம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஃபஸ்ட்டு நம்மளை பார்க்கணும். ஏசுநாதர் திருப்பி திருப்பி அதை தான் சொல்லிக்கிட்டே இருந்தார். உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போடு, ஓ முதுகப்பாரு, ஒன்றை நான் கட்சி வரைக்கும் நம்மளை பார்க்கவே இல்லை, முடிவும் போது இப்பயாவது பார்க்கணும். லாஸ்ட் மினிட்ல சகோதரிகள்லாம் காலையிலேருந்து சர்ச்சைக்கு கிளம்பினாலும் அந்த கார் ஏறத்துக்கு முன்னாடி ஒரு தடவை ஓடி போய் கண்ணாடியை பார்ப்பாங்க. அதாவது காலையிலேருந்து ரெடியானது என்னமோ சரியில்லாத மாதிரியும் எதுக்கும் என் டைமில் ஒரு தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி என் டைமில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஒரு தடவை செக் பண்ணி பார்க்க போகிறோம். எதர் வி ஆர் செலக்டட் ஆர் நாட், வி ஆர் சூட்டபிள் ஆர் நாட் ஃபார் த பிரைட் க்ரூம். அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் தேவனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாக இருக்கிறேனா அப்படின்னு சுய பரிசோதனை பண்ணி பார்க்க போகிறோம். இதில் எவன் கெட்டவன் இல்லை, திருப்பியும் சொல்கிறேன், நாம் நல்லவங்களாங்கிறதான் பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு ரூபவதியும் இருக்குது, அதையும் வாசித்துருங்க. இன்னொரு அழகான ரூபவதி இருக்குது பைபிளில், அதையும் வாசிங்க. நாகும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், நாகும் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. நாகும் 3:4 வாசிங்க. தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் தன் சூனியங்களினால் வம்சங்களையும் விற்கிற மகா சூனியக்காரியும் ரூபவதியுமாய் இருக்கிற இன்னொரு ரூபவதியும் இருக்கிறா பாருங்களேன். இதுவும் பெண் தான், இதுவும் சபை தான். இந்த சபையும் எப்படி இருக்குதாம்மா, ஜாதிகளை மோசம் போக்குற சபை. ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்குது, ரூபவதி, ஒரு மணவாட்டியை போல பார்க்குறதுக்கு. இதுவும் சபை, இதுவும் அழகாக இருக்குது. ஒரு முறை ஒருத்தர் சென்னையில் செட்டில் ஆகணும்னு சொல்லி வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணும்போது கேட்டார், நாங்கள் சென்னையில் செட்டில் ஆக போகிறோம், ஒரு நல்ல ஆவிக்குரிய சபை இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னார். இந்த வார்த்தையில் உள்ள தப்பு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தப்பு கிடையாது, ஒரு வித்தியாசம் இருக்குது அதில். அவர் என்ன சொன்னார், நல்ல ஆவிக்குரிய சபை இருந்தால் சொல்லுங்கன்னார். ஆவிக்குரிய சபைனாலே நல்லது தானே, அப்படி தானே வந்துச்சு. ஆவிக்குரிய சபைங்கிறது மற்ற சபைகளை விட்டு பிரிஞ்சு நல்ல சபையாக வந்ததுன்னு தானே அர்த்தம். இப்போ ஆவிக்குரிய சபையிலே என்ன வந்துருச்சு, நல்ல சபை கெட்ட சபைன்னு ஒன்று வந்திருக்கு பாருங்களேன். புரியுதா? தேவன் உண்டாக்கும் போது காட்டு மனுஷன் நாட்டு மிருகம் தான் இருந்துச்சு. அதிகம் 1:23-24 தேவன் சகல விதமான காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் உண்டாக்கினார். ஆனால் பேழைக்குள்ளே கொண்டு போகும்போது கர்த்தர் சொன்னார், சுத்தமானது சுத்தம் இல்லாததுன்னாரு. தேவன் உண்டாக்கும் போது எல்லாமே சுத்தம்தான். ஆனால் நோவா காலம் வரும்போது எப்படி ஆயிடுச்சு, எல்லாமே சுத்தமும் அசுத்தமாக மாறிடுச்சு. அதே மாதிரி தான் ஆவிக்குரிய சபையிலையும் இன்றைக்கி எல்லா சபையும் பார்க்குறதுக்கு ஆவிக்குரிய சபை தான், நாங்கள் எல்லாம் பரலோகத்துக்கு போவோம் அப்படிங்கிறான். ஆனால் இதிலேயும் கர்த்தருக்கு முன்பாக மணவாட்டியும் இருக்குது, விபச்சாரியும் இருக்காமா, சோரம் போன சபையும் இருக்காமா, தேவனுக்கென்று உண்மையும் உத்தமமாய் வாழுகிற சபையும் இருக்காமா. இதில் நம்ம எதில் இருக்கிறோங்கிறதா முக்கியம். திருப்பியும் சொல்கிறேன், சபைங்கிறது கட்டடம் அல்ல, கூட்டமைப்பு அல்ல. நான் பர்சனல், நான் தான் மணவாட்டி. நான் எந்த குணாதிசயத்தோடு கூட இருக்கிறேன், நான் எதற்காக தேவனுக்கென்று அழைக்கப்பட்டேன் அப்படிங்கிறது தான் முதலாவது முக்கியம். இப்போ நம்ம சுய பரிசோதனை பண்ணும்போது கொஞ்சம்
கவனிக்க போகிறோம். நான் மனவாட்டிக்குரிய குணாதிசயமாக இருக்கா, வேசித்தனக்குரிய குணாதிசயம் இருக்கான்னு அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் சில நேரத்தில் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த குணாதிசயம் இருந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். வேசித்தன குணாதிசயம் தான் கொஞ்சம் குத்தும் போது உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஏன் இந்த ஆளை கூப்பிட்டாங்கன்னு கூட தோணும். அது இப்போ வேறு வழியும் இல்லை. நான் இன்னும் ஒரு 10 நாள் இங்கே தான் இருக்கணும், வேறு வழியும் இல்லை. அதனால் நீங்கள் கேட்டு தான் ஆகணும் இல்லையா? நான் சொல்கிறது, இன்றைக்கி நிறைய பேர் இடத்துல சத்தியம் பேசினா கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்ம காதுகள்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, சத்தியத்துக்கு செவியை அடைக்கிற காதுகளாக மாறிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆராய்ந்து பண்ணி பார்க்க போகிறோம். முதலாவது, மனவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன? வாசிங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. 22:17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. முதலாவது போதுமா? முதலாவதாக மனவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன? ஆவியும் மனவாட்டியும் மணவாளனை பார்த்து என்ன சொல்லுவாங்களா? வா என்பார்களாக. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஆவியும் மனவாட்டியும் மணவாளனை பார்த்து என்ன சொல்லணுமா? வா என்பார்களாக. தேவன் என்ன விரும்புகிறாரா? என் மனவாட்டி என்னை பார்த்து வான்னு கூப்பிடணும் அப்படின்னு விரும்புகிறாராம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குதே அப்படின்னா கொஞ்சம் உங்களை சுய பரிசோதனை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த உங்களுடைய ஜபங்களில் என்னைக்காவது இயேசுவே வாரும்னு கூப்பிட்ருக்குறீங்களா? உங்களுடைய பர்சனல் ப்ரேயரில் ஒரு நாளாவது எப்பப்பா வருவீங்க, நான் உங்களோட போக ஆசைப்பட்றேன், எனக்கு இந்த உலகம் வேண்டாம், நான் உங்களோட போகணும் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாளாவது உங்கள் ஜபத்தில் கேட்டிருக்கிறீங்களா? உங்கள் ஜபத்தில் நீங்கள் போய் முழங்கால் போட்ட உடனே நம்ம அத்தனை பேருமே ஒரு ஜபக்குறிப்புன்னு ஒன்று வச்சுருப்போம். ஒரு 10 எழுதி வச்சுருப்போம். அதுவும் மறந்துடப்படாதுன்னு எழுதிட்டு வேற போவோம். சிலர்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுருக்கான். ஒன்று கூட மிஸ் ஆகிடக்கூடாது. தப்பு கிடையாது. ஆனால் போய் உட்காரும் போதே மணவாளன் என்ன எதிர்பார்க்குறாராம், வந்து உட்கார்ந்த உடனே வாசிக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே அதுக்காக ஜெபம் பண்ணணும், இதுக்காக ஜெபம் பண்ணணும், அதுக்கு தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். அதெல்லாம் இருக்கட்டும். எப்போ அவர்கிட்ட ஒரு 4 வார்த்தை நல்லா பேசுவீங்க? மணவாளன்கிட்ட என்றைக்காவது மணவாட்டி ஒரு குணாதிசயத்தோட அவர்கிட்ட அன்பாக ஒரு வார்த்தை எப்பப்பா வருவீங்க? ஏன்னா அவருக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு அனுபவம் இருக்குது. 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டில் அவருக்கு ஒரு அனுபவம் இருக்குது. என்னென்னா, மணவாட்டிக்கு கதவை தட்டுறாரு. மணவாட்டி என்ன சொல்லிட்டா, நான் கதவை திறக்க மாட்டேன், நான் வந்து வஸ்திரத்தை கலைந்தேன், பாதங்களை கழுவினேன், இனிமேட் நான் எப்படி அதை அழுக்காக்குவேன் அப்படின்னு சொல்லி அவள் கடைசி வரைக்கும் என்ன செய்யலையா? எது குறிக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கிட்ட ரொம்ப கத்தி கதறி பார்த்தார் ஆண்டவர். 4000 வருஷமாக அவங்கள ரொம்ப தேடி பார்த்து அவரே வந்து நின்று கூப்பிட்டும் பார்த்தாரு. பண்டிகையின் கடைசி நாட்களில் தாகமாக இருக்கிறவன் இடத்துல வரக்கடவன்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க அவருக்கு என்ன செய்யலை? செவி சாய்க்கலை. அவரை ஒதுக்கி தள்ளிட்டாங்க. இப்போ தேவன் என்ன எதிர்பார்க்குறான்னா, சரி அந்த மனவாட்டி எனக்கு வேண்டாம், அவங்கள நான் செலக்ட் பண்ணேன், அந்த ஜனங்களை செலக்ட் பண்ணேன், அவங்க எனக்கு சூட்டபுளாக இல்லை, இப்போ நான் யாரை செலக்ட் பண்ணுறேன்? இஸ்ரவேல் அல்லாதவர்களை செலக்ட் பண்ணுறேன். உங்களை என்னையும் செலக்ட் பண்ணியிருக்கிறார். இப்போது அவங்களுக்கு ஆபிரகாம் அதை வாங்கி கொடுத்த மாதிரி நமக்கு இயேசு கிறிஸ்துவை வாங்கி கொடுத்துருக்கிறார் அந்த வாக்கு தத்தங்களை. இப்போ நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அந்த மனவாட்டிக்கிட்ட இல்லாத ஒரு குணாதிசயம் எனக்கு என்ன இருக்கணும்? என் மணவாளன் வரும்போது வாசலில் நின்று வானு கூப்பிட்ற அனுபவம் ஒன்று இருக்கணுமா? எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம், எப்போ வருவாருன்னு காத்திருக்கிற ஒரு அனுபவம், எதிர்பார்ப்பு, ஒரு வாஞ்சை, நான் எப்போ என் இயேசுவை பார்ப்பேங்கிற ஒரு வாஞ்சை ஒன்று இருக்கணுமா? அது இருக்குதா சபைக்கு? இன்றைக்கி சபை என்பது எப்படி ஆயிடுச்சு? அதான் சொல்லுவேன், 2 வகையான சபை இருக்குது இன்றைக்கி உலகத்தில். 2 வகையான சபை. வெளிநாட்டில் நாங்கள் வேலை செய்யும் போது, நீங்களும் வெளிநாட்டில் இருக்கிறீங்க, நான் சொன்னது அந்த காலத்தில், இப்போ உங்களை நினச்சிக்காதீங்க, நினச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வெளிநாட்டில் வேலை செய்யும் போது அங்கே இருக்கிற மணவாட்டிகள்லாம் இங்கே இருக்கிற மணவாளர்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நாங்களாம் ஒன்றா தங்கியிருப்போம். ஃபோன் பண்ணும்போது இங்கே இருக்கிற கணவன்மார்கள் சொல்லுவாங்க, நான் வந்துடலான்னு இருக்கிறேம்மா, அங்கேயே வந்துடலான்னு இருக்கிறேன், ஏன்னா இங்கே உங்களை பிள்ளைகளெல்லாம் பார்க்காம எனக்கு என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது. சரி, கஷ்டமோ நஷ்டமோ நம்ம ஒன்றா இருக்கலாமா அப்படிம்பாங்க. உடனே அங்கே இருக்கிற மணவாட்டிகளில் 2 வகை இருக்குது. ஒரு வகையான மணவாட்டி என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னால், வந்துருங்கப்பா, நீங்கள் இல்லாமல் எங்களுக்கும் எப்படி இருக்குது, கஷ்டமாக தான் இருக்குது, இப்போ என்ன கிடைக்குதோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துக்கலாம், நீங்கள் வந்துருங்க, பிள்ளைகளும் உங்களை ரொம்ப தேடுறாங்க, இப்படிலாம் சொல்லுவாங்க. 2வது வகையான மணவாட்டி இருக்குது. அது என்ன சொல்லணும்னா, இப்போ தான் கடைக்கால் போட்டிருக்கிறோம், இப்போ தான் இடம் வாங்கியிருக்கிறோம், ஒரு 5 வருஷம் அங்கே பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டிங்கன்னா நாம் அதுக்குள்ளே வீடெல்லாம் கட்டிடுவோம், பிள்ளைகளும் படித்து முடிச்சுருவாங்க, அப்புறம் நீங்கள் வரும்போது நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படிம்பாங்க. இந்த மனவாட்டி குற்றமாக சொல்கிறதுக்கு இல்லை, இது கொஞ்சம் ஐடியாலாம் பண்ணோம். ஃபோனை வச்சோன்னே மணவாளன் என்ன சொல்வார்ன்றதானே முக்கியம். ஃபோனை வச்சோன்னே கணவன் சொல்வார், பாருங்கள் சார், ஊருக்கே போயிடலான்னு இருக்கிறேன், அவங்க பல்ல கடிச்சிக்கிட்டு 5 வருஷம் இருக்க சொல்கிறாங்க, எப்படி பல்ல கடிச்சிக்கிட்டு 5 வருஷம் இருக்கிறது, ரொம்ப கஷ்டம் சார். சரி, இருந்தாலும் வீட்டு சுச்சுவேஷன் வேறு வழி இல்லை, இங்கே இருக்கிறோம் அப்படிம்பாங்க. இதே மாதிரி தான் 2 வகையான சபைகள் இன்றைக்கும் இருக்குது. ஒன்று மணவாளன்கிட்டிருந்து எதையாவது எதிர்பார்க்கிற சபை, இன்னொன்று மணவாளனையே எதிர்பார்க்கிற சபை. அந்த மணவாளனையே எதிர்பார்க்கிற சபை தான் அவரை வான்னு கூப்பிடும்.
அதுதான் கர்த்தரை பார்த்து வான்னு கூப்பிடும். இன்றைக்கி இயேசுவை எப்படி ஆக்கி வச்சுருக்கிறோம் நம்ம எல்லாருமேனா, த காட் ஆஃப் பிளெஸ்ஸிங். நம்ம எல்லாமே ஆசீர்வாதத்தின் கடவுள் இயேசுவை மாற்றி வச்சுருக்கிறோம். இயேசு ஆசீர்வதிக்காத ஆண்டவரே கிடையாது. ஆனால் அவர் எதிர்பார்க்கறது அது அல்ல. ஒரு கணவன் எல்லாவற்றையும் சம்பாதித்து தன் குடும்பத்துக்கு தான் தரப்போகிறான், தன் பிள்ளைகள் தான் தரப்போகிறான். ஆனால் வரும்போதெல்லாம் மனைவி உள்ள நுழையும் போதெல்லாம் நான் அதை கேட்டனே வாங்கிட்டு வந்தீங்களா, இதை கேட்டனே வாங்கிட்டு வந்தீங்களா, அவன் டென்ஷன் ஆயிடுவான். உள்ளே வந்தவொடனே கொஞ்சம் காஃபியை போட்டு கொடுத்து உட்காந்து என்னப்பா தலை வலிக்குதா கால் வலிக்குதா எல்லாம் கேட்டு முடிச்சு நான் அவனை வாங்கிட்டு சொன்னேன்னா அவன் பதில் சொல்ல போகிறான். சிலர்லாம் அப்படி தான் உள்ளே நுழையும் போதே கேட்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கிறோம். அப்படி முழங்கால் போடும் போதே ஆண்டவர் அப்படிம்பா. அவர் ஐயோ வந்துட்டேனடா இவன் இன்றைக்கி என்ன இது இன்றைக்கி எதுக்கு அழுவ போகிறான்னு தெரியலையா இவன் அப்படின்னு. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் எங்கே ஜோமனாலும் அழுவான். அது எப்படி தான் அவனுக்கு ஜோம் வருதுன்னு கண்ணீர் வருதுன்னே தெரியல. எனக்கும் நானும் முட்டி மோதி பார்க்கணும் கண்ணீர் வர மாட்டேங்குது. அவன்லாம் சிலர்லாம் முழங்கால் போட்டு அவன் அழுவுறதை பார்த்து ஆண்டவர் அழுகிறாரு. எதுக்கு அழுகிறாருன்னா இவன் எப்போ நிறுத்துவான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி. எதுக்கு சொல்கிறேன், ஆண்டவரை எப்படி மாற்றி வச்சுருக்கிறோம், ஆசீர்வாதத்தின் கடவுள். அதை கொடுப்பார் இதை கொடுப்பார், ஏசுட்டா அதை கேளு இதை கேளு. நமக்கு ஏற்ற மாதிரி இப்போ பிரசங்கியானும் வந்துட்டான். ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி ஆட்களை தான் திருப்பி திருப்பி கூப்பிடுவீங்கன்னு பாருங்க. உங்களை சொல்லலை, பொதுவாக நான் சொல்கிறது. பொதுவாக இன்றைக்கி இருக்கிற கடைசி கால சபைகள் வந்து யாரை விரும்புது, கர்த்தர் ஒரு வீடு இருந்தால் 2 வீடு கொடுப்பார். எதுக்கு உனக்கு 2 வீடு சொல்லுங்கள்? ஒரு வீடு இருந்தால் ஏதோ நியாயம், நீங்கள் கேட்குறது நியாயம். 2 வீடு இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 12 மணிக்கு மேலே ஒரு வீட்டில் போய் தூங்கிட்டு அலாரம் வச்சு எழுந்திரிச்சு குடும்பமாக இன்னொரு வீட்டில் போய் தூங்குவீங்களா? எப்படி இருந்தாலும் இன்னொரு வீட்டை வாடகை தானே விட போகிறீங்க. ஒரு வீட்டில் தான் இருக்க போகிறீங்க, இன்னொரு வீட்டை வாடகை விட போகிறீங்க. அவன் வீடே இல்லாமல் இருக்கான். உங்களுக்கு வாடகை விடுறதுக்கு ஆண்டவர்கிட்ட வீடு வேணும். நிறைய பேர் அப்படி இருக்கிறான். அவனுக்கு ஒரு வீடுமே இல்லை. இங்கே வாசல் பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கான். கர்த்தர் கிருபையாக ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே நம்மளை வச்சிருக்கிறார். கர்த்தர் எனக்கு எப்படியாவது 2 ஃப்ளோர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? 1 மணிக்கு மேலே நடந்துனே இருப்பீங்களா? வாக்கிங் போயிட்டே இருப்பீங்களா? என்ன கொடுத்தாரோ போதும் என்ற மனதனம் கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம். இன்றைக்கி கடைசி காலத்தில் ஏசுநாதர் எப்படி ஆக்கி வச்சுருக்கிறோம்? பிளெஸ்ஸிங்கான கடவுள். என் கூட ஒருத்தர் அன்றைக்கி வந்துட்டு இருந்தார், ரோட்டில் வந்து பேசிட்டே போயிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அவர் ஒரு கார் மேலே கை வச்சு ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நான் கேட்டேன் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். இல்லை எனக்கு கொரியாலேருந்து சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எதையாவது கை வச்சு ஜோம் பண்ணோம்னா கிளைம் பண்ணோம்னா கர்த்தர் அதை கொடுப்பாரு, கிளைம் பண்ணுங்க சொல்லியிருக்கிறாங்க. நான் சொன்னேன் அதை கொடுக்க மாட்டார், அது இன்னொருத்தன் காரு, அது எப்படி உங்கள்கிட்ட கொடுப்பாரு? அடுத்த ஒரு பொருளை இச்சியாது இருப்பாயின்னு இல்லை. எதை பார்த்தாலும் கிளைம் பண்ணுறது, எதை பார்த்தாலும் எப்படி கிளைம் பண்ண முடியும்? அந்த ஆள் நிறுத்திட்டு ஆஃபீஸ் போயிருக்கான், பரவாயில்ல அந்த கார் அப்படி இருக்குது. ஒரு வேளை நிறுத்திட்டு அவன் கடைக்கு போயிருக்கான்னு வச்சுங்க, மனைவி பிள்ளையை உள்ளே விட்டு போயிருந்தான்னு வச்சுங்க. இப்போ நீ கிளைம் பண்ணுறிய, உனக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? யோசிக்க வேண்டாம் உட்காந்து. ஏசுநாதர் எவ்வளோ கொடுத்துருக்குறாரு நமக்கு. நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையை உலகத்தில் வந்து 60% மக்கள் வாழலை. அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கல. கர்த்தர் கிருபையான உட்காந்து ஆராதிக்கிறோமே, இதுவே எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எத்தனை நாட்டில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் ஏசுநாதர் ஆசீர்வாத கடலை கொண்டு அதை கொடு இதை கொடு அப்படி கொடுப்பார் இப்படி கொடுப்பார் உன்னை பலிக்கு. அன்னைக்கு ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவர் உனக்கு கேளு ஜெட்டு கொடுப்பார். எங்கே நிறுத்துவ? ஜெட் ஃப்ளைட்டு கேட்குறோம், ஆண்டவர் எப்படியும் ஜெட் கொடுப்பாருங்க. ஜெட் ஃப்ளைட்டு கொடுத்துருவார், எங்கே நிறுத்துவீங்க? யோசித்து பாருங்கள். அதுவும் அவர் சொல்கிற ஒரு ஊரில் ஏர்போர்ட் கூட கிடையாது. அவர் அங்கேருந்து 3 ஹவர் வந்து ஒரு ஏர்போர்ட்டில் நிறுத்தணும். கொடுத்துட்டாரு, பெட்ரோல் போட முடியுமா? அவன் கேட்குற கேள்வி என்ன? ஜெட் ஃப்ளைட்டு கொடுப்பாங்க, அதை கொடுப்பார் இதை கொடுப்பார். கர்த்தர் அப்படி உனக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பார். நமக்கு என்ன வேணுமோ கர்த்தர் அதை கண்டிப்பாக தருவார். நடுத்தருவில் விடுகிற ஆண்டவரை நான் ஆராதிக்கவே இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் தான். ஆனால் அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? என்னை பார்த்து கொஞ்சம் அன்பாக பேசுங்க 4 வார்த்தை, வா என்று அழைக்கிற அனுபவம். அவருடைய இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். ஒரு இடத்துல எரேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க பார்ப்போம். எரேமியா 2:2 வாசிங்க பார்ப்போம். என்னவென்றால் நல்ல கவனிங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று. எதை நினைச்சிருக்கிறாரா? நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம். அந்த வேர்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம்னா என்ன? கல்யாணமாகி புதுசில் நீ வந்தபோது ஒரு நேசம் இருந்துச்சு, ஒரு அன்பு இருந்துச்சு. அந்த நேசத்தை நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? நினைத்திருக்கிறேன். கல்யாணமான புதுசில் இருக்கிற நேசம் என்ன? கணவன் என்ன பண்ணுவார்? மனைவியை தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார். எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லாம் முடிஞ்சுட்டு இப்போ அவங்க 2 பேர் தனி லைஃப் ஆரம்பிக்க போகிறாங்க. கொண்டாந்து தன் வீட்டில் விட்டுட்டு அவர் வேலைக்கு போவார். நான் வெளிநாட்டில் சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் விட்டுட்டு போவார். இப்போ வீட்டில் எல்லா செல்வமும் இருக்கும். ஃப்ரிட்ஜு, டிவி, ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லா சாப்பாடு, அப்புறம் என்னென்ன வேணுமோ எல்லாம் இருக்கும். சொந்தக்காரங்க இருப்பாங்க, அத்தனை உறவுகளும் இருக்கும். ஆனால் அந்த அம்மா ரூமை விட்டு வெளியே வராது.
வாழ்க்கைப்பட்ட போது முதல் நாள் நான் சொல்கிறேன், கல்யாணமாகி புதுசில் கணவன் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு வீட்டில் எல்லாருக்கும் அத்தனை பிளெஸ்ஸிங்கும் இருக்கும். அந்த அம்மா ரூமை விட்டு வெளியே வராது, அப்படியே ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கோம். மாமியார் வந்து கூப்பிடுவாங்க, வெளியே வாம்மா, வந்து எல்லாத்தையும் பேசு, இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தான், ஏன் வீட்டு ரூம்குள்ளேயே அடைஞ்சிருக்கிற. அந்த அம்மாவுக்கு யாருக்கிட்ட பேசவும் பிடிக்காது, எல்லாம் அந்நியமாக இருக்கும். எல்லாம் அந்த அம்மா தான், எல்லாமே அந்த அம்மாக்குரியது தான். ஆனால் எல்லாமே எப்படி இருக்கும்? அந்நியமாக இருக்கும், எதோடையும் பழக்கம் இருக்காது, எல்லாமே அப்படி இருக்கும். ஆனால் இந்த அம்மாவோட இருதயம் ஒன்று மட்டும் தேடிக்கிட்டு இருக்கோம். என்ன தெரியுமா? இந்த வெளியே போனாலும் ஒருத்த வேலைக்கு அந்த கணவனையே தேடும். ஏன்னா அவர் வந்தால் தான் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மாரல் சப்போர்ட்டு, நமக்குன்னு ஒருத்தர் வந்துட்டார், அவர் வந்து நம்மளை வெளியே கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்கும். 5 மணிக்கு வரேன்ருப்பார். எந்த கணவனும் சொன்ன நேரத்துக்கு வரமாட்டார், அது கர்த்தருடைய பெரிய கிஃப்ட். அது வேணுட்டே செய்கிறானான்னு தெரியாது, ஆனால் வரமாட்டார், கன்ஃபார்மாக 5 மணிக்கு வரமாட்டார். இப்போ அந்த அம்மா கேட்கும், ஏன் அவங்க மாமியாரை பார்த்து, அத்தை ஆண்டி அவர் 5 மணிக்கு வரேன்னாரே இன்னும் வரலையே ஏன்? அந்த அம்மா ரொம்ப கேஷுவலாக சொல்லும், ஆமாம் அப்படி தான்மா, சொன்ன நேரத்துக்கு வரமாட்டான் அப்படிங்கும். இப்போ இருக்க அம்மா வந்தால் செல்ஃபோன் அடிச்சிருது, அப்போ இருக்க அம்மாக்கெலாம் செல்ஃபோன் கிடையாது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் அந்த கணவன் வந்தோன்னே அந்த அம்மா முகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர சந்தோஷமாயிரும். அவர் 5 மணிக்கு வரேன்னாருனா 4:45 குளிச்சு ரெடியாகி அலங்காரம் பண்ணி அப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அவர் எங்கே செய்வார்? வெளியே கூட்டிகிட்டு போவார். இதுதான் என்ன நேசம்? வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். என்னை சுற்றி எத்தனை காரியங்கள் இருந்தாலும், என்ன ஆசீர்வாதம் இருந்தாலும், என்ன உறவுகள் இருந்தாலும், என் இருதயமோ வெளியே போயிருக்கிற மணவாளனையே தேடிக்கொண்டிருக்கும். அதுதான் கர்த்தர் சபைகிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் உனக்கு என்ன ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், எவ்வளவு பேர் உன் கூட இருந்தாலும், உன் இருதயமோ வெளியே போயிருக்கிற அந்த மணவாளன் மேலேயே இருக்கணுமா? அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற வாழ்க்கைப்பட்ட போது இருந்த நேசம். அந்த நேசம் இருக்குதா, என்ன நடந்தாலும் என் இருதயம் அவரை தேடிக்கிட்டே இருக்கும். எப்போ வருவார்? அதனால தான் சரணவரஞ்சம் அழகாக ஒரு பாட்டு பாடுவாங்க, எப்போ வருவீர் இயேசுவே ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதேம்பாங்க. அதெல்லாம் சாதாரணமாக அந்த வார்த்தை வராது, அது இருதயத்தின் ஆழத்துலேருந்து வரணும். அந்த உண்மையிலே நேசம் இருந்தால் தான் வரும். இப்போ இருக்கிறவனுக்கெல்லாம் வராது. இப்போ இருக்க பாட்டெல்லாம் அவன் எப்படி இருக்கிறானோ அப்படி தான் அவன் பாட்டும் இருக்குது. அன்றைக்கி அந்த அம்மாவுடைய பாட்டை கவனிச்சு பாருங்கள். அந்த அம்மா சொல்லுவாங்க, எப்போ வருவீர் இயேசுவே ஏங்கி உள்ளம் உம்மை தேடுதே. அந்த வாஞ்சை நம்ம அத்தனை பேருக்கு இருக்கணும். இதுதான் மணவாட்டிக்குரிய முதலாவது குவாலிட்டி, ஃபஸ்ட்டு பேசிக் குவாலிட்டி. எப்போ வருவேன்? வருகையே நீங்கள் எதிர்பார்க்க விரும்பலைன்னா எப்படி வருகையில் போவோம்? ஆவியும் மனவாட்டியும் அவரை பார்த்து வானம் கூப்பிட்ற அனுபவம் இல்லாவிட்டால் எப்படி நம்ம அவருடைய வருகையில் போவோம்? எக்ஸ்பெக்டேஷனோடு இருப்போம். வந்தால் பார்த்துக்கலாம். இதே வாழ்க்கைப்பட்ட போது இந்த நேசம் 10 வருஷம் கழிச்சு அதே அம்மா எப்படி இருக்கும்? இதே அம்மா 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? அவர் வந்து இந்த அம்மாவை தேடுவார். எங்கம்மா இருக்கா? கிச்சனில் தான் இருக்கா. என்ன விஷயம் சொல்லுங்கள். சவுண்டு மட்டும்தான் ஒரு அம்மா வராது. இல்லை சாப்பிட ஏதாவது இருக்கா? டேபிள் மேலே இருக்குது பாருங்கள். சில அம்மாமார்கள்லாம் இன்னும் நல்ல உத்தமம், அது அங்கேருந்தே சொல்லிடும். சாப்பிட்டுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு படுங்க. அப்போ இவர் என்ன யோசிப்பார்? வாழ்க்கைப்பட்ட போது அந்த அம்மா எப்படி இருந்துச்சு? தான் வரும்போது அலங்காரம் பண்ணி எல்லாம் ரெடியாக இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குது? இப்போ அந்த அம்மாவுக்கு வர தாமதமானதுனால இப்போ அந்த அம்மா கேஷுவல் ஆயிடுச்சு. இப்போ அந்த அம்மாவை சுற்றி எல்லாமே பழக்கப்பட்டு போச்சு. மணவாளன் அதே மணவாளன் தான், மணவாட்டி அதே மணவாட்டி தான். ஆனால் இப்போ மணவாளனை விட இதெல்லாம் இப்போ என்னவாயிருச்சு? கேஷுவல் ஆயிடுச்சு. அந்நியம் வந்து இப்போ நமக்கு சொந்தமாயிருச்சு. நம்முடைய எதிர்பார்ப்பு மணவாளன் மேலே குறைஞ்சிருச்சு. அதே தான் இப்போவும் நடக்குது. நமக்கு ரட்சிக்கப்பட்ட போது தேவன் மேலே இருந்த அந்த ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது அவர் மேலே இருந்த பாசம், தேவன் மேலே இருந்த ஒரு அபிஷேகம் பெற்ற போது அவர் மேலே இருந்த ஒரு வாஞ்சை இன்றைக்கி இருக்குதா? கிடையாது. இப்போ நம்ம வந்து எப்படி ஆகிட்டோம்னா வளர்ந்த விசுவாசி ஆகிட்டோம். ஆராதனை கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது ஆராதித்த முறை வேறு. இப்போ நம்ம எப்படி ஆகிட்டோம்? ஹல்லேலூயா அப்படிங்கிறான். இந்த கையுமே பாதி தான் வருது, சவுண்டுமே என்னன்னு கேட்டால் டீசன்சியாமா, டீசன்ஸ் மெயின்டைன் பண்ணுறானாமா. ஆண்டவர் சொல்கிறாரு, அன்னைக்கு நீ ஒரு நேசம் இருந்துச்சு வர என் மேலே, எதை பற்றியுமே கவலைப்படாமல் என்னை ஆராதித்த ஒரு ஆராதனை இருக்குது. உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் என்னை தேடினியே, அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். அதைத்தான் கடைசி வரைக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். அதனால தான் சபையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. அந்த எதிர்பார்ப்பு என்னைக்கு இருந்தாலும் இயேசுவே என் உள்ளத்தில், அவருக்குரிய இடம் என்னைக்கும் மாறாது. எதுவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஆல்டர்னேட் கிடையாது. எப்போ வருவாருன்னு காத்திருக்கிற ஒரு அனுபவம். படுக்க போகும்போதும் எழுந்திரிக்கும் போதும் இந்த வருவாருங்கிற தாட் ஒன்று மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அவர் எப்போ வந்தாலும் நான் போவேங்கிற ஒரு எண்ணம். இதுதான் மணவாட்டிக்குரிய முதலாவது குணாதிசயம். ஆண்டவர்கிட்ட அதை கேளுங்க, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம், எப்போ உங்களை எதிர்பார்க்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும் ஆண்டவரே. இன்றைக்கி நம்மளை வந்து பிசாசு ரொம்ப ஈஸியாக ஒரு காரியம் பண்ணிட்டான். என்ன தெரியுமா? பார்வோன்கிட்ட போய் சொல்லுவாங்க, நான் தேவனை ஆராதிக்க வேண்டும். அதுக்கு பார்வோன் பண்ணுற ரிப்ளை என்ன வருங்க தெரியுமா? அவங்களுக்கு வேலை கம்மி, அதனால தான் தேவனை தேடுறாங்கிறாங்க. வேலையை அதிகமாக்கிரு,
வைக்கோல அவங்களே எடுத்துக்க சொல்லிடு. அதுக்கப்புறம் தேவன் என்ன செய்ய மாட்டாங்க, தேட மாட்டாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கும் பிசாசு யூஸ் பண்ணுறான். நம்ம எல்லோரும் இப்போ சொல்கிற ஒரே வார்த்தை என்ன, ரொம்ப பிஸி. we are all very busy. என்ன பிஸி? பிஸி. உட்காந்து நீங்கள் என்ன பிஸின்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். செல்ஃபோன் பார்க்குற நேரம் கூட தேவனுக்கு நம்ம தர்றது கிடையாது. ஃபேஸ்புக்கில் உட்காந்துருக்கிற நேரம் கூட தேவனுக்கு தர்றது கிடையாது. உட்காந்து ஃபோனில் ஒருத்தவங்களோட பேசுகிற நேரம் கூட தேவனுக்கு தர்றது கிடையாது. ஆனால் சொல்லுவோம் we are busy, நாங்கள் ரொம்ப பிஸி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கலாம் சுயநீதி, நான் பிஸி எல்லான்னு. பட் பரலோகம் கணக்கு வச்சுருக்கு, எல்லாத்தையும் பரலோகம் எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுருக்குது. கன்ஃபார்மாக பரலோகம் கேள்வி கேட்கும். அதனால தான் எல்லாத்தையும் நம்மகிட்ட கொடுத்த ஆண்டவர் நியாய தீர்ப்பை மட்டும் அவர் வச்சுக்கிட்டாரு. அதை மட்டும் யாராவது ஜட்ஜிக்கிட்ட கொடுத்துருந்தாருன்னா தீர்ப்பு வேறு மாதிரி ஆகிருக்கும். அதனால் நியாய தீர்ப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. நம்ம போய் நிற்கும் போது அழகாக கேள்வி கேட்பார் எல்லாத்துக்கும். உங்களுக்கு நியாயம் தீர்க்க போகிறது ஒன்று உண்டு நிச்சயமாக. தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை தேவனுக்கும், ராயனுக்கு கொடுக்க வேண்டியதை ராயனுக்கும் கொடுங்கள். இன்றைக்கி தேவனுக்கு கொடுக்குற நேரம் இல்லை. இன்றைக்கி நமக்கு அந்த வாஞ்சை போயிடுச்சு, விருப்பம் போயிடுச்சு, ஆவிக்குரிய. இன்றைக்கி நம்ம எப்படி ஆக்கிட்டோன்னா, முழு வேலையும் பார்த்துட்டு ரிமைனிங் டைமில் தேவனை தேடணும். ஆக்சுவலாக உங்களுக்கு உண்மை தெரியுமா, நீங்கள் இயேசு வர வரைக்கும் இந்த பூமியில் வாழணும். அதுக்காக தான் இயேசு வேலையே கொடுத்துருக்குறாரு. நீங்கள் ஆப்போசிட்டாக நம்ம யோசிச்சுட்ருக்குறோம். நான் இந்த பூமியில் சர்வை பண்ணும்போது இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், அதனால் நான் சாவர வரைக்கும் இயேசு என்னை பார்த்துக்கிறாரு. இல்லைங்க, அவர் உங்களை மீட்க வரப்போகிறார். அது வரைக்கும் நீங்கள் சர்வை பண்ணுறதுக்கு ஒரு வேலை வேணும். அதனால் ஆண்டவர் உங்களுக்கு வேலை கொடுத்துருக்குறார். இப்போ நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு ஆண்டவரை விட்டுட்டோம். இன்றைக்கி அதுதான் நடக்குது. நம்மளை சுற்றி எல்லாத்தையும் பார்த்துட்டு எதை விட்டுட்டோம், ஆண்டவரை விட்டுட்டோம். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட போய் நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் உங்களுடைய மனவாட்டியாக இருக்கணும். முதலாவது உங்களை விரும்புகிற வாஞ்சை எனக்கு வரணும். உங்கள் மேலே தூய்மையான ஒரு அன்பு ஒன்று வரணும். நீங்கள் எப்படி என்னை நேசிக்கிறீங்களோ நான் உங்களை அப்படி நேசிக்கணும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு ஒரு பரிசுத்தவான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. ஒரு நாள் முழுவதும் முடித்த பிறகு அந்த நைட்டு போய் உட்காந்து செல்ஃபோனை பார்ப்பாராம். பார்த்தவொன்னே எத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கிறோம், எவ்வளோ நேரம் பேசியிருக்கோம், இவ்வளோ நேரம் பேசியிருக்கோமே, இதில் எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரோட பேசியிருக்கோம், ஆண்டவரை பற்றி பேசியிருக்கோம். அதில் ஃபில்டர் பண்ணுவாராம். இதெல்லாம் அன்வான்ட் கால், இனிமேட்டு இவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணுவாராம். தேவனை பற்றி பேசுகிறது மட்டும்தான் நான் பேசணும், அஃபிஷியலாக பேசுகிறது மட்டும்தான் பேசணும். அன்வான்ட் சிலர்லாம் சும்மா இருக்கியான்னு ஃபோன் பண்ணுவான். நான் ஃப்ரீயாக இருக்கேன், நீ ஃப்ரீயாக இருக்கியாம்பான். அந்த காலெல்லாம் கட் பண்ணிட்டு வரான். ஏன்னா ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் கண்டுபிடிச்சது ஒன்றே ஒன்று தான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பரலோகத்தோட நெருங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ மனுஷர்கள் உங்களை விட்டு தூரம் போவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மனுஷனோட நெருங்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ பரலோகம் உங்களை விட்டு தூரம் போகும். அவ்வளோதான் கான்செப்ட். உங்களை நீங்களே செல்ஃப் எக்ஸாமின் பண்ணிக்கலாம். நான் தேவனோட நெருக்கமாக இருக்கேனா, உலகத்தோட நெருக்கமாக இருக்கேனா? உங்களை தேடி நிறைய பேர் உட்காந்து உங்கள் கூட இருந்தால் டைம் போகிறதே தெரிலங்க, ஜாலியாக இருக்குன்றானா, மிஸ்டேக், தப்பு நடக்குது. அங்கே போனோம்னா ஐயோ அவர் கூட என்ன என்டர்டெயின்மெண்ட்டுங்க, 3 மணி நேரம் பேசினா கூட தெரியாதும்பா, மிஸ்டேக் நடக்குது. உன்னை கவுக்குறான், உன்னை தேவனோட சேர விடாமல் பண்ணுறான். உங்ககிட்ட வர்றதுக்கே அவன் யோசிக்கிறான்னு வச்சுங்க. அங்கே போனால் போர் அடிக்கணும், நீ தேவனோட நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவர் காட் இஸ் வெரி சென்சிட்டிவ் காட். கிட்ட நெருங்க எவனையும் கிட்ட விட மாட்டார். அதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. முதலாவதாக மனவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன? தேவனை வா என்று அழைக்கிற ஒரு அனுபவம். ரெண்டாவது வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. 21:2 வாசிங்க. வெளிப்பாடு 21:2. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்து நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ரெண்டாவது மணவாட்டிக்குரிய குணாதிசயம் என்ன? வேதம் சொல்லுது, தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. அப்படிதான் இருக்கு வேர்டு, அப்படிதான் இருக்கு. தன் புருஷனுக்கு ரெண்டாவது, நீங்கள் எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் பார்க்கணும், அவ்வளோதான். நம்ம இதை எப்படியுமே நமக்கு இன்னொன்று சொல்லி கொடுத்துட்டாங்க, சபையில் ஆண்களை பெண்களை ரொம்ப திட்டுறீங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. இங்கே ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, நம்ம எல்லாம் ஒன்று தான், ஒரே சரீரமாய் தேவ சமூகத்தில் இருக்க போகிறோம். இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தாட். அங்கே வசனம் என்ன சொல்லுது? தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டது. புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டினா என்ன? ஒரு சபையினுடைய அலங்காரம் யாருக்காக அலங்காரம் பண்ணணுமா? புருஷனுக்கான அலங்காரம், மணவாளனுக்கு ஏற்ற அலங்காரம் இருக்கணுமா? பொதுவாக நம்ம அலங்காரம் யாருக்காக பண்ணுவோம்? எல்லாருமே அவங்கவுங்க யார் யாருக்காக அலங்காரம் பண்ணுவோம்? நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஒரு புடவையெல்லாம் செலக்ட் பண்ணி, ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி, அலங்காரம்னா பொதுவாக சகோதரிகளை குறிக்கும், அதனால தான் பைபிள் அப்படி சொல்லுது. இப்போ பண்ணுவோம். சிலர்லாம் இப்போ கூட கொஞ்சம் பரவாயில்ல, முந்தியெல்லாம் ரொம்ப, நான் சொல்கிறது 30-40 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கூடலாம் போவேன்,
அவங்க கூட புடவை எடுக்க போகவே மாட்டேன். நான் ஒரு தடவை போயிட்டு தான் அடுத்த தடவை போகவே மாட்டேன். அப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க. போங்க கிறிஸ்மஸ்க்கு உள்ளே போய் நியூ இயருக்கு வெறிய ஆட்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் நம்ம ஊர்லலாம் சில கடைகள் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த சரவணா ஸ்டோர்ஸ், போத்தீஸ்லாம் ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் என் மனைவியோடையும் போயிருக்கேன், எங்கள் அம்மாவோடையும் போயிருக்கேன். 3 தலைமுறையாக போயிட்டுருக்கிறேன் நான். எங்கள் அம்மாவோட போனேன், என் மனைவியோட போனேன், இப்போ என் மகளோட போகல. அவள் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறா, அவ கூடயும் போகிறேன். இப்போது 3 தலைமுறையாக பார்க்குறேன், அவங்க மாறவே இல்லை. கடலாக மாறிடுச்சு. இந்த ஆட்கள் மட்டும், மென்டாலிட்டி மட்டும் என்ன செய்யலை, மாறவே இல்லை. அந்த ஒரு விஷயத்தில் சரவணா ஸ்டோர்ஸ்காரன் மட்டும் அறிவாளி. எதனாலன்னு கேட்டிங்கன்னா, அவன் மட்டும்தான் புடவை இருக்கிற செக்ஷன் வாசலில் சோஃபா போட்டிருப்பான். வேறு எந்த கடையிலையுமே இருக்காது. நீங்கள் திருச்சி சாரதாஸ், போத்தீஸ்லாம் போனீங்கன்னா நிற்கன்னு தான் முடியும், உட்காரவே முடியாது. எவ்வளோ கரெக்டாக வாட்ச் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் எந்த அளவுக்கு இருக்கேன் பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது பாருங்கள். அந்த சரவணா ஸ்டோர்ஸில் சோஃபா போட்டிருப்பான். நீங்கள் அந்த சோஃபாவில் போய் பார்த்தீங்கன்னா, இந்த அம்மா புடவை எடுக்க உள்ளே போயிடுவாங்க. அந்த சோஃபாவில் யார் இருப்பான்னு கேட்டிங்கன்னா, யார் இருப்பா? பிள்ளையை வச்சுக்கிட்டு அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஒன்று உட்காந்துருக்கும். அவனை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சிலர்லாம் பார்த்தா அவன் 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்திருப்பானோ அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அவன் தூங்குற ஸ்டைலெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டீப்பாக தூங்கிட்டு இருப்பான். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்திருப்பானோ. அவன் நம்மளை எப்படி பார்ப்பானா, நீ இப்போ தான் வரியா, நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி இருக்கும். ஒரு நாள் நான் போனப்போ நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். என்னென்னா மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறான், உங்கள் கணவர் உங்களை தேடுகிறார். அப்படின்னா இந்த அம்மா காணாமல் போயிடுச்சின்னு அர்த்தம். அந்த கடைக்குள்ள அந்த அம்மா என்னவாயிடுச்சு, காணாமே போயிடுச்சு. அப்படி நம்ம செலக்ட் பண்ணுறோம் ட்ரெஸ் எல்லாம். யாருக்காக செலக்ட் பண்ணுறோம்? என்றைக்காவது நீங்கள் யாருக்கு செலக்ட் பண்ணணும்னு யோசிச்சுருக்கீங்களா? சகோதரிகள் அழகாக கொண்டு வந்து கேட்பாங்க கணவன்கிட்ட, இந்த ட்ரெஸ் எப்படிப்பா இருக்குது அப்படிம்பாங்க. அதுக்கு ஒரு பதில் தான் இருக்குது, 2 பதிலே கிடையாது. 2 பதில் இருந்தால் தான் கொஸ்டின், ஒரே பதில் தான் அதுக்கு இருக்குது. இது எப்படிப்பா இருக்குது, அவர் என்ன பதில் சொல்லணும்? ஒரே பதில் தான் சொல்லணும், நல்லா இருக்குது. மாற்றி சொன்னால் என்ன ஆகும்? ஒருவேளை அவர் சொல்கிறான்னு வச்சுங்க, இது என்னம்மா கலரு, சக்கரை மிட்டாய் கலர் எடுத்துகிட்டு வந்திருக்குற நீ, இந்த கலர்லாமாம்மா போடுவாங்கன்ட்டார்னா கதை முடிஞ்சு. உங்களுக்கு ஃபேஷனும் இல்லை, டேஸ்ட்டும் இல்லைப்பா, உங்களுக்கும் இல்லை, உங்கள் அம்மாவுக்குமே இல்லை. நீங்கள் எல்லாம் கல்யாணத்தில் உங்கள் அம்மா ஒரு புடவை கட்டினாங்க, அது என்ன கலர்னு 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. அவன் பயந்து போய் டேமேஜ் ஆகுது, ஃபேமிலி டேமேஜ் ஆகுதுன்ட்டு இப்போ பல கணவன்மார்கள் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டான். அந்த அம்மா கொடுக்கும்போதே சொல்லிடான் நல்லா இருக்குது. அவன் பார்க்குறதே இல்லை, பிரிக்கிறதுமே இல்லை, நல்லா இருக்குன்றான். உடனே அந்த அம்மா கேட்குது, பார்க்கவே இல்லையே, நீ எடுத்தாலே நல்லதாம்மா இருக்கும், நீ இந்த பிரிக்கிற பிரச்சனையே வேண்டாம். சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோமே, யாருக்காக? யாருக்கேற்ற அலங்காரம்? சகோதரிகள் அழகாக சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வார்த்தை, நம்ம ட்ரெஸ் பண்ணால் 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லணும். 4 பேர் நம்மளை எப்படி பார்க்கணும்? கௌரவமாக இருக்கணும், டீசெண்டாக இருக்கணும், நம்மளை பார்த்து கௌரவமாக மதிக்கணும். ஆனால் பைபிள் சொல்லுது 4 பேருக்காக அலங்காரம் பண்ணக்கூடாது. யாருக்கேற்ற அலங்காரம் பண்ணணும்? புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட, கணவனுக்காக, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல. நான் இப்போ சபையை பற்றி சொல்கிறேன். சபையானது அலங்காரம் பண்ணணும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த அலங்காரம் யாருக்கேற்ற அலங்காரமாக இருக்கணும்? சபையோட அலங்காரம், சபையுடைய புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற அலங்காரம் தான் சபையில் இருக்கணும். 4 பேருக்கு ஏற்ற அலங்காரம் இருக்கக்கூடாது. இன்னொரு அலங்காரம் இருக்குது பாருங்களேன், வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு. இங்கேயே ஒரு ஸ்திரீ அலங்காரம் பண்ணியிருக்கா பாருங்க. தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும். இது யாரு? இந்த ஸ்திரீ யாரு? வேசித்தன சபை, விபச்சார சபை. அதே நேரத்தில் அங்கே ஒரு அலங்காரம் பார்த்தோமே 21:2, அது யாருடைய அலங்காரம்? மணவாட்டியோடைய அலங்காரம். அப்போ மணவாட்டி சபையினுடைய அலங்காரம் புருஷனுக்காக இருக்கும், வேசித்தன அலங்காரம் எல்லாருக்காகவும் இருக்கும். சினிமா நடிகை ஒருத்தி அலங்காரம் பண்ணுறா, சினிமாவில் ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வரானா, அவள் எதுக்காக பண்ணுறா? பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கணும், பார்க்குறவங்களுக்குலாம் அவளை பிடிக்கணும், அத்தனை பேரும் அவள் அழகாக இருக்கான்னு சொல்லணும், அதுக்கு தான் அவள் அலங்காரம் பண்ணுறா. ஆனால் மனைவியோடைய அலங்காரம் எதுக்காக இருக்கணுமாம்மா? பார்க்குறவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்காக இருக்கக்கூடாதாம்மா, தன் கணவன் பார்த்து சொல்லணுமாம்மா, எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு. நல்லா இருக்குன்னு இல்லை, இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு அவன் சொல்லணுமாம்மா. அந்த அலங்காரத்தை தான் மனைவி பண்ணணுமாம்மா. அதைத்தான் சபைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, சபையினுடைய அலங்காரம் வரவர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கக்கூடாது, இயேசுவுக்கு ஏற்ற மாதிரி நடக்கணும். அதுதான் சபை. இன்னைக்கு சபைகள் want to satisfy the congregation. சபைகள் உங்களை திருப்திப்படுத்த விரும்புது, வர்றவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அவங்க வந்துட்டு வரும்போது போகும்போது எப்படி போகணும்? சந்தோஷமாக போகணும். அதனுடைய விளைவு என்ன? இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்ற அலங்காரம் இல்லை.
சபை இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? மனுஷனுக்கு ஏற்ற அலங்காரம் வந்துருச்சு. உங்களை திருப்திப்படுத்தணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி மெசேஜ், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆராதனை, யூத் மீட்டிங் உடனே டான்ஸ். ஏன்? அப்போ தான் யூத்துக்கு பிடிக்கும். உடனே கோரியோகிராஃபி யூத்துக்கு பிடிக்கும். ஒரு ட்ராமா யூத்துக்கு பிடிக்கும். பெண்கள் கூட்டம், ஒரு கேம்ஸ் வைப்போம், அப்போ தான் அவங்களுக்கு பிடிக்கும். நீ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடத்தக்கூடாது சர்ச். தேவனுக்கு என்ன பிடிக்கணுமோ அதான் சர்ச்சில் இருக்கணும். சர்ச் இஸ் நாட் த பிளேஸ் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். சர்ச் இஸ் த பிளேஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது உங்களை உருவாக்குறதுக்கான இடம், உங்களை சந்தோஷப்படுத்துகிற இடம் இல்லை. உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னா மால் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு தியேட்டர்ஸ் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு பார்க் இருக்குது. ஆனால் உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது, சர்ச். நோ அதர் பிளேஸ். இப்போ நீங்கள் இதையும் என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றுறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? வாரத்துக்கு ஒரு நாள் வரோம் நாங்கள் சர்ச்சுக்கு, அந்த ஒரு நாளாவது நாங்கள் இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு 6 நாள் என்ன பண்ணுறீங்க? அப்புறம் சபை என்பது என்ன? உலகத்துக்கு போய் ரட்சிப்பின் வஸ்திரம் 6 நாள் உலகத்தோட பழகி, கேட்கக்கூடாத கேட்டு, பார்க்கக்கூடாத பார்த்து, பழகக்கூடாதோட பழகி, இப்போ நம்ம வந்துட்டு ஒரு அளவுக்கு அப்படியே சபை கரை திரையோடு வருது. இங்கே வரும்போது அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அடித்து வெளுச்சு தோச்சு கரை திரையற்றதாய் மாற்றி மீண்டும் ரட்சிப்பின் வஸ்திரத்தை சுத்தமாக்கி உடுத்துறது தான் சபை. உங்களை ஒவ்வொரு வாரமும் உருவாக்குற இடம் தான் சர்ச். இப்போ நீங்கள் சபையை எப்படி மாற்றி வச்சுருக்கிறோம்? நமக்கு ஏற்ற மாதிரி என்டர்டெயின் பண்ணுற இடம், நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி இடம். சபை காதுக்கினிய பிரசங்கத்தை கொடுக்கவே கூடாது. பைபிளில் எங்கேயாவது காதுக்கினிய பிரசங்கம் இருக்குதா? ஜனங்க கேட்டுட்டு ஓ பா அப்படி இருக்குதா? இருதயத்தில் குத்தப்பட்ட பிரசங்கம் தான் இருக்குது. ஜனங்க கல் எடுத்துருவான், இயேசுநாதர் பேசினா ஜனங்க கல்லை எடுத்துருவான், கையில் கொல்ல பார்த்துருவான். ஏன்? உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நான் வரலையா? என் பிதாவை சாட்டிஸ்ஃபை பண்ண நான் இங்கே வந்திருக்கிறேன். என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாக இருக்கிறது. அப்போ சர்ச்சோடைய வேலை என்ன? உங்களை உருவாக்கணும், உங்களை நடத்தணும், கர்த்தருக்குள்ள உங்களை ஸ்திரப்படுத்தணும். இன்னைக்கு எப்படி ஆயிருச்சு? எது தப்பு எது சரின்னு சர்ச்சுக்கு தெரியாது. இன்னைக்கு எது புத்தி உள்ள ஆராதனை, எது புத்தி இல்லாத ஆராதனை தெரியுமா? இன்னைக்கு நம்ம யூத்தே என்ன கேட்குறான்? அண்ணன் ஒருத்தர் ஆடுறாரு, அந்த அந்த ஆராதனையில் என்ன தப்புன்னு கேட்குறான். அவன் ஒருத்தர் வந்து சினிமா நடிகை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறான், அதில் என்ன தப்புன்னு நம்ம கேட்குறோம். அது தப்புன்னே நமக்கு தெரியல பாருங்க. வேதம் சொல்லுது, குமாரனின் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி உங்களை என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறாருன்னு ரோமர் 8:29. அவன் உலகத்தின் சாயலை அணிஞ்சிட்டு வந்து நிற்கிறான். அவனை பார்த்த உடனே ஒரு சினிமா நடிகை ஞாபகம் வருது, அவனை பார்த்த உடனே ஒரு சினிமா மியூசிக் ஞாபகத்துக்கு வருது. உலகத்தின் சாயல் அவங்ககிட்ட இருக்கு, அது தப்பு தான் முதல்ல நமக்கு தெரியவே இல்லை பாருங்க. வேற அக்செப்டட். ஒரு காலத்தில் பாவம் வெறுக்கப்பட்டது, அதுக்கு பிறகு பாவம் அட்ஜஸ்ட் பண்ணப்பட்டது, சகித்து கொள்ளப்பட்டது. இப்பொழுது பாவம் விரும்பப்படுகிறது. இந்த மாதிரி பாடுறவனெல்லாம் ஆடுறவனெல்லாம் ஒரு காலத்தில் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியில் போய் தொலைட்டுன்னு விட்டாங்க. இன்றைக்கி ஆயிரக்கணக்கில் ஜனங்க போகிறாங்க. ஏன்? அவங்க யார்? உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறவங்க. சினிமா நடிகை யார்? உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறவன், என்டர்டெயின் பண்ணுறவன். இன்றைக்கி ஊழியக்காரங்களும் இப்போ எப்படி மாறிட்டாங்க? என்டர்டெயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் அதை தான் விரும்புகிறீங்க. நாட் ஓன்லி என்டர்டெயின்மெண்ட், உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்க தரிசனம். இப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்க? ஒரு வெளியூர்லேருந்து ஒரு ஊழியக்கார் வராரு, வந்தால் 4 தீர்க்க தரிசனம் சொல்லணும். இப்போ தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாருன்னா வருஷத்துக்கு 10 தடவை கூப்பிட்டுருவீங்க திருப்பி. அவ்வளோதானே? நீ இந்த வருஷம் உன்னை கர்த்தர் அப்படியாக்குவார், பல்லிக்கு பெருக பண்ணுவார்ட்டா முடிஞ்சு போச்சு. நெடுநாள நீ காத்திருந்த பிரச்சனை இன்னைக்கு முடிவுக்கு வரப்போகுதுன்னா, அப்பா கர்த்தர் என் கூட தான் பேசினார். யாருக்கு பிரச்சனை இல்லை? யாருக்கு பிரச்சனை இல்லை? நீங்கள் எல்லாம் இப்போ அதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒரு மேஜிக் ஏதோ ஒன்று. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஊழியம் என்பது, ஒரு வசனம் என்பது உங்களுடைய அந்த நேரத்துக்கு பேசக்கூடாது. இருதயத்தில் போடப்பட்ட விதையா காலமெல்லாம் பேசணும், அது வேறு ஊன்றணும். அப்படிப்பட்ட வசனம் தான் உங்களுக்குள்ளே வரணும். இப்போ நம்ம எல்லாம் எப்படி விரும்ப ஆரம்பிச்சிட்டோம்? ஏதோ ஒன்று அங்கே போகிறோம், இன்றைக்கி அவர் எப்படியாவது பேர் சொல்லி கூப்பிடுவார். ஏன் உங்கள் பேர் உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு அவர் பேர் சொல்லி உங்கள் பேரை கூப்பிடணும்? இவன் ஜபத்தோடையே போகிறான், போகும்போது இன்றைக்கி எப்படியாவது அவர் என் பேரை சொல்லி கூப்பிடணும். நாங்கள் வாலண்டியர்ஸாக இருப்போம். அதாவது இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடியெல்லாம் பெரிய கன்வென்ஷன்ஸில் வாலண்டியர்ஸாக நின்று பேரெலாம் எழுதுவோம். அப்போ ஒரு நாள் ஒருத்தர் வந்து கூப்பிட்டுட்டார் பேர் சொல்லி, விஜயா. யார் அந்த விஜயான்ட்டார். பார்த்தா 9 விஜயா நிற்கிது முடியும் போது. அது வந்து நிற்கிது, என்ன தான் கூப்பிட்டாருன்னு. அப்போ அதில் ஒரு அம்மா வந்து என்ன கேட்டாங்க, பிரதர் அவர் விஜயான்னு கூப்பிட்டாரு, என்ன தானே என்னாரு? நான் சொன்னேன், அவரே தெரியாமல் தானம்மா யார் அந்த விஜயான்னு கூப்பிட்டாரு.
தெரிஞ்சிருந்தால் அவர் இன்ஷியரோடு கூப்பிட்டுருக்க மாட்டாரா? கேஆர் விஜயாவான்னு சொல்லியிருப்பார், ஒய் விஜயாவான்னு சொல்லியிருக்க மாட்டாரா? உன்னை எதுக்கு அவர் தெரியாமல் விஜயான்னு கூப்பிட்டாரு? அவருக்கே தெரில யாருன்னு. இப்போ நீங்களும் அதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. போய் தீர்க்கதரிசிக்கிட்டே எப்படி உட்காந்துருக்குறீங்க? 7 மாதம் ஆகுது, இன்னும் 2 மாதம் அந்த அம்மா குழந்தை பிறக்க போகுது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. போய் தீர்க்கதரிசிட்ட உட்காந்துருக்குறாங்க. எனக்கு என்ன குழந்தை கிடைக்கும்? என்ன குழந்தை நான் 2 மாதத்தில் தெரியுதானே போகுது, உனக்கு பிறக்க தானே போகுது, எங்கே போயிட போகுது, இன்னும் 2 மந்த்ஸில் பிறக்க போகுது. இல்லை, அதுக்கு முன்னாடியே நாங்கள் பேர் செலக்ட் பண்ணோம். மொத்தமாக பொதுவாக ஒரு பேர் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜோசப்னு வச்சுக்கோங்க. பையன் பிறந்தா ஜோசப்னு வச்சுக்கோங்க, பொண்ணு பிறந்தா ஜோசஃபின்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. இதில் ஒரு பெரிய விஷயமா? பேர் செலக்ட் பண்ணுறதா கஷ்டம். போய் அந்த ஆள்கிட்ட நிற்கிறது, எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்? அவரும் கண்ணை மூடி சுருக்கி பார்த்து இப்படி திருப்பி திருப்பி அப்படிலாம் பார்த்துட்டு அவர் கடைசியாக சொல்கிறாரு, என்ன குழந்தைனே தெரிலமா குப்புரடிச்சு படுத்துருக்குங்கிறார். இது உங்களுக்கு தேவையா? இப்படி ஒரு தீர்க்க தரிசனம் தேவையா? நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் வேணும் என்றால் உங்கள் வீடு தேடி வந்து சொல்லுவதற்கு இயேசு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். உங்கள் கூடவே இயேசு இருக்கிறாரு. சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிற ஆவியானவர் உங்களோட இருக்கிறான்னு பைபிள் சொல்லுது, யோவான் 16. அவர் வருங்காரியங்களை குறித்து பேசுவார்னு இருக்கு. இன்னைக்கு நீங்கள் எப்படி ஆயிட்டீங்கன்னா, ஒரு மீடியேட்டரை உருவாக்கிட்டீங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன பண்ணிட்டீங்க? ஒரு மீடியேட்டர். அப்படி ஒரு மீடியேட்டரே கிடையாது புதிய ஏற்பாட்டில். நீங்களும் தேவனும் மட்டுமே. பழைய ஏற்பாட்டில் தான் மீடியேட்டர்ஸ். காரணம் என்னன்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் வெளியே இருந்தார், அவனுக்குள்ளே இருந்தார். இவங்க தேடி போவாங்க, நான் சுகமாவேனா ஆக மாட்டேனான்னு கேட்க போனாங்க. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லையே. நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்பியிருக்கிறேன். நீங்களாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க தானே. அபிஷேகம் பெற்றவங்க எதுக்கு ஊர் ஊராக போறீங்க? எதுக்கு ஒவ்வொருத்தராக போய் கேட்குறீங்க? யோசித்து பாருங்கள். உங்கள் பையன் உங்கள் கூட படிக்கிற அதே கிளாஸில் இருக்கிற இன்னொரு பையனை டெய்லி போய் எனக்கு பாடம் சொல்லி கொடுன்னு கேட்டா நீங்கள் யார்? உங்கள் பையன் யார்? உங்கள் பையன் உங்கள் கிளாஸில் படிக்கிற இன்னொரு பையனை டெய்லி தேடி போய் எனக்கு இந்த சம் சொல்லிக் கொடு, எனக்கு இதை சொல்லிக் கொடுன்னு கேட்டால் உங்கள் பையன் யார்? உங்கள் பையனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? மக்கு. கரெக்ட் தானே? அவன் கொஞ்சம் அறிவாளி, அதனால தான் நம்ம போகிறோம், அவன்கிட்ட போகிறோம். இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தங்கிட்டையா போய் தலையை கொடுத்து என்னை சுகமாக்குங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் நீ மக்கு விசுவாசி. நான் உங்களை சொல்ல, நீங்கள் தங்கம், நான் பேசுறதெல்லாம் மஸ்கட்டுக்கு வெளியே. எந்த கூட்டம் நடந்தாலும் போய் தலையை கொடுத்துறது. நான் எப்பவும் சொல்லியிருக்கேன், என் கூட்டத்துக்கு வந்து நிற்கவே கூடாது. அதனால் யாரும் எங்கிட்ட ஜெபம் பண்ண வரவே மாட்டாங்க. விசுவாசிக்கிறவளால் நடக்கிற அடையாளங்கள் ஆவணன்னு இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணால் அற்புதம் நடக்க போகுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் ஜெபம் பண்ண நடக்கலை, மோகன்சி அண்ணா வந்தால் நடக்கிறார். ஆமாம், உன் விசுவாசம் அப்படி அவர்கிட்ட போனால் நடக்கணும், அதனால் நடக்குது. நீ விசுவாசிப்பார், என் மூலிமா நடக்கணும், உன் மூலியமாகவும் நடக்கும் அற்புதம். நீங்களே அற்புதங்களை செய்கிறவளா இருந்துக்கிட்டு புதிய ஏற்பாட்டு சபையை கர்த்தர் அப்படித்தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். மணவாளனுக்குரிய எல்லா அதிகாரமும் மணவாட்டிக்குண்டு. மணவாளனுக்குரிய அத்தனை அதிகாரமும் மணவாட்டிக்குண்டு. இப்போ ராஜா ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா கூட போகிற ராணிக்கு அதே ஃப்ளைட், அதே சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் அரியாசனத்தில் ராஜாவுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ராஜா தனக்குரிய எல்லா அதிகாரத்தையும் ராஜகுமாரத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்புவார். அதைத்தான் தேவன் மணவாட்டி சபைக்கு செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறார். இன்றைக்கி நாம் தான் எப்படி ஆகிட்டோம்? புருஷனுக்கு ஏற்ற அலங்காரம் இல்லை, நாம் தான் டிபெண்டபிள் ஆகிட்டோம். நம்ம எப்படி ஆகிட்டோம்? ராஜாவை கூட உட்காந்துக்கிட்டு தளபதிகிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம், எனக்கு ஒரு புடவை வாங்கி தருவீங்களா? ராஜா எவ்வளோ டென்ஷன் அவர் இல்லை, நியாயம் தான் என்ன சொல்கிறது? நம்ம ராஜா கூட இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டு வாங்குறத விட்டுட்டு நாம் அப்படியே ஒவ்வொரு என்ன மாதிரி ஆட்கள்லாம் வர்றோம்ல, எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்த உடனே எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு இந்த வருஷம் ஆண்டவர் என்ன சொல்கிறார். ஒருத்தர் அன்றைக்கி வந்து கேட்குறாரு, ஒரு ஊழியக்காரர் முந்தா நேற்று ஒரு ஊழியக்காரர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு ஏதாவது சொன்னாரா? என்ன நான் குறி சொல்கிறேன்னா நான் நம்ம இப்படி ஆகிட்டோம் பாருங்கள். ஒரு அம்மா ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க, பாஸ்டர் இப்போ நீங்கள் உடனே எனக்கு சொல்லணும் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறாரு பாருங்கள். உடனே ஜெபம் பண்ணி என்ன செய்யணுமா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? டைம் கூட கிடையாது எனக்கெல்லாம். உடனே ஜெபம் பண்ணி நான் சொல்லிடுறேன் இமிடியேட்டாக. இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இப்போ ஜெபத்துக்கும் இன்ஸ்டன்ட் பதில். நான் சொன்னேன், ஜெபம் பண்ணாமையே சொல்கிறேன் கர்த்தர் என்ன சொல்கிறார். அப்படியா, என்ன சொல்கிறார்? உங்களை ஜெபம் பண்ண சொல்கிறார். சோம்பேறி விசுவாசி சோம்பேறி. ஊழியக்காரன் வந்தானா உடனே அவங்ககிட்ட போய் கேட்கலாம், அவர் நமக்கு கேட்டு சொல்வார். ஏன்னா பழி அவன் மேலே போட்டுடலாம் பாருங்க. நாளைக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் தான் சொன்னார், அவர் பேச்சை கேட்டு தான் நாங்கள் செஞ்சோம், அதனால தான் இப்படி ஆகிப்போச்சுன்னு பழியை தூக்கி அவன் மேலே போட்டுடலாம். இல்லை, நீங்கள் பாவங்க, நான் உங்களை சொல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன். ஊழியக்காரன் வந்தால் ஓடி போய் தலையை கொடுக்காதியே, முட்டி மோதாதியே, அப்படியே போயிட்டு என்ன ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறார், உன்னை பற்றி உங்கள்கிட்ட தான் சொல்வார், வேறு யார்ட்டையும் சொல்ல வேணாம். சரி, உங்களை பற்றி சொல்கிறாருன்னே வச்சுப்போம். எல்லாத்தையும் சொன்னால் ஓகேவா? எல்லாமே சொன்னால் ஓகேவா? 16 வயசில் நீ என்ன பண்ண, 19 வயசில் என்ன திருட்டுத்தனம் பண்ணீங்க, 21 வயசில் கர்த்தருக்கு பிரியமில்லாத என்னென்ன, அதெல்லாம் ஓகேவா? அதுவும் சொல்லக்கூடாது.
இனிமேட்டு கர்த்தர் உங்களை எப்படி பலூகி பெருக பண்ணுவாருங்கிறத மட்டும் சொல்லணும், எப்படி ஆசீர்வதிப்பார்னு மட்டும் சொல்லணும். ஆனால் உங்களுடைய குறைகள் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் வந்தால் அவன் நல்ல தீர்க்கதரிசி, இல்லைன்னா அவர் சரியில்லைங்க. அவர் போன வாட்டி ஒருத்தர் வந்தார், அதான் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாருங்க, அவர் அப்படியே புட்டு வைக்கிறாரு எல்லாத்தையும். நான் சொன்னேன், கன்னியாகுமரிக்காரராக இருப்பார், ஏன்னா அந்த பக்கம் தான் புட்டு வைப்பாங்க. நாங்களாம் சென்னைக்காரங்க, இட்லியாக தான் வைக்க முடியும், புட்டாக வைக்க முடியாதுன்னு. எல்லாம் அப்படித்தான், போன உடனே அப்படியே புட்டு வைக்கணும். உங்களுக்கு இன்னைக்கு கடைசி காலத்தில் ஒரு பிரச்சனை தெரியுமா, எது தீர்க்க தரிசனம் உங்கள் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் முகத்தை பார்த்தவொன்னே பார்க்காம சொன்னதான்ப்பா தீர்க்க தரிசனம், பார்த்து சொன்னால் குறி சொல்லுதல். முதல்ல உங்களுக்கு அதுவே தெரில பாருங்களேன். நீ குறி சொல்கிறவனை போய் பாருங்கள், சீட்டை பார்த்து சொல்லுவான், கைரேகையை பார்த்து சொல்லுவான், ஜாதகத்தை பார்த்து சொல்லுவான், எதையாவது பார்த்து சொல்லுவான், கடைசியில் உங்கள் முகத்தையாவது பார்த்து சொல்லுவான். அதுக்கு பேர் தான் என்னது, குறி சொல்லுதல். தீர்க்கதரிசி யார் தெரியுமா, உங்களை முன்ன பின்ன கூட பார்த்துருக்கவே மாட்டான். வழியில் போகிறவனை கூப்பிடுவான், இங்கே எங்கடா போகிறீங்க, ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை, சாவுமா பிழைக்குமான்னு கேட்க சொன்னார். சாவ மாட்டான்னு, பிழைக்க மாட்டான், சாவ போகிறான்னு போய் சொல்லும்பான். இதுதான் தீர்க்க தரிசனம். அவனையும் பார்க்க மாட்டான், வியாதியும் பார்க்க மாட்டான், தெரியாது, கர்த்தரை மாத்திரம் பார்ப்பான். அதுதான் தீர்க்க தரிசனம்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க. இப்போ சொல்றது புரியுதா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், தேவனுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யுங்க. இங்கே வர துதி, ஸ்தோத்திரம், பாட்டு, ஆராதனை அத்தனையும் தேவனுக்கு பிரியமானதாக இருக்கணும். ஏன் காணிக்கை கூட கர்த்தருக்கு பிரியமானதாக தான் இருக்கணும். பைபிள் அதுக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. தப்பான காணிக்கை பைக்குள்ள வரக்கூடாது. இன்றைக்கி நம்ம இப்போ எப்படி ஆக்கி வச்சுருக்கிறோம், புறஜாதியார் மாதிரி எல்லா தப்பையும் பண்ணிட்டு காணிக்கப்பட்டால் மன்னிக்கப்பட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம ஆட்கள்லாம் இருக்கிறான், வட்டிக்கு பணம் கொடுக்குறான், ஊரில் வட்டிக்கு பணத்தை கொடுத்துட்டு தசவாங்க கொடுத்து 2 மடங்காக கொடுத்துட்டோம்னா மன்னிக்கப்படுன்றான். 2 மடங்கு பாவம் வரும். நிஜம், நீ காசை கொடுத்தாலும் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது பார்த்துக்குங்க. நிறைய பேர் இங்கே சம்பாரிச்சு அங்கே வட்டி விட்டுட்டு இருக்கான், ஃபினான்ஸ் அங்கே விட்டுக்கிட்டு இருக்கிறான். கேட்டால் சொல்கிறான், ஆண்டவருக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக ஒருத்தர் சொல்கிறார் அன்னைக்கு, அநியாய வட்டி தானே கர்த்தர் கூடாதுன்னாரு. நியாய வட்டி சரின்னு எங்கே சொன்னார்? நான் சொல்கிறார், அநியாய வட்டி வாங்காதுன்னு பைபிளில் இருக்குது. அப்போ நியாயமான வட்டி வாங்கிக்கன்னு அர்த்தமா? அதுக்கு கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த சபைக்குள்ள வரக்கூடியதான பாட்டு, துதி, ஸ்தோத்திரம், செய்தி, ஒரு காணிக்கை அத்தனையும் கர்த்தருக்கு ஏற்ற அலங்காரமாக இருக்கணும். அவர் என்ன விரும்புகிறாரோ அப்படி தான் சபை நடக்கணும். நம்ம இஷ்டப்படி சபை நடக்கக்கூடாது, உங்கள் இஷ்டப்படி சபை நடக்கக்கூடாது. we are not here to satisfy the congregation, we are here to satisfy the Christ. தேவனை திருப்திப்படுத்துவதுக்கு தான் சபை. இன்றைக்கி நிறைய சபைகள் எப்படி ஆயிடுச்சு, கமிட்டிக்கு ஏற்ற மாதிரி சபை, டினாமினேஷனுக்கு ஏற்ற மாதிரி சபை, விசுவாசிக்கு ஏற்ற மாதிரி சபை, அப்படி ஆயிடுச்சு. அதான் நான் சொல்லுவேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை மாறிச்சுன்னு வச்சுங்களேன், நீங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டீங்க, சபையும் போகாது. நீங்கள் இங்கே கொடுக்குற வசனத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டீங்கன்னு வச்சுங்களேன், சபையும் போயிடும், நீங்களும் போயிடுவீங்க வருகையில். அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சபை மாறக்கூடாது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியக்காரன் வரக்கூடாது. ஊழியக்காரன் ஒருத்தன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்க தரிசனம் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க, அவனை வீட்டில் சேர்க்கவே சேர்க்கக்கூடாது. உங்ககிட்ட இருக்கிற குறைய ஒருத்தன் சொன்னானா அவன் தான் சரியான ஊழியக்காரன். நான் சொல்கிறேன், அன்றைக்கெல்லாம் அப்படி தான் இருந்தாங்க, பவுலிலேருந்து பேதுருலேருந்து எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. இப்போ தான் நீங்கள் மாறிவிட்டிய. நிறைய ஊழியக்காரனும் பாவமாக இருக்குது. பாவம், அவன் அங்கேருந்து ஒரு 30,000 50,000 செலவு பண்ணிட்டு வந்துடுறானா, திரும்பி போகும்போது டிக்கெட் காசு தேவையில்லை. அதனால் அவன் என்ன பண்ணுறான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி எதையாவது சொன்னால் தான் நீங்களும் கொடுப்பேங்கிறிய, அதுக்கேற்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு போயிடுறான். அதனால தான் நான் என்ன டிக்கெட் போடுங்கன்றவேன். இப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிரசங்கம் பண்ண வேண்டாம் பாருங்கள். திரும்பி போது டிக்கெட் கையில் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணாலும் திரும்பி போயிடலாம், பிரச்சனையே இல்லை பாருங்கள். நான் எங்கே மீட்டிங் கேட்டாலும் ரிட்டன் டிக்கெட் போட்டு கையில் கொடுத்துருங்கன்றவேன். எதுக்கு? ஏன்னா விட்டுருவாங்க சில நேரத்தில் கோவத்தில். நடந்திருக்கு, நடக்காமலாம் கிடையாது. ஒரு இடத்துல சாப்பாடே படம் விட்டுருக்காங்க எனக்கு. காலையில் பிரசங்கம் போட்டு அடித்து தாழ்ட்டோன்னா மதியானம் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டான். அந்த ஆள் பேசின பேச்சு கொடுக்க முடியாதுன்ட்டான். நல்ல வேலை கையில் காசு செஞ்சு ஹோட்டலில் சாப்பிட்டான். அதுக்காக தான் இப்போ எங்கே கடலாம் டிக்கெட் போட்டு கையில் கொடுத்துருங்கன்னு சொல்லிடுறது. எக்ஸ்ட்ரீம் லெவல் என்னன்னாலும் சரி, 10 நாள் கழிச்சு ஊருக்கு போயிடலாம், ஏன்னா ரிட்டன் டிக்கெட் இருக்குன்னு ஒரு சந்தோஷம், அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறதுனால வர ஊழியக்காரன் பாவம், அங்கேருந்து வரானா, இந்தியாவிலேருந்து, கேரளாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்துலாம் வராங்களா, அவன் திரும்பி போக ஒரு 50,000 ஆகி போதா, அதுக்கு எதையாவது பண்ணால் தானே. நீங்களும் அப்படின்னா தான் தரங்கன்றீங்க, வசனம் பேசுகிறவனுக்கும் தர மாட்டேங்கிறீங்க, தான் நீங்களும் தரன்றீங்க. கண்ணை மூடி சுருக்குனா தான் நீங்களும் உங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எவனையாவது ஒருத்தன் உட்காந்து வசனம் பேசலாம் வாங்கினா வரீங்களா? வரவே மாட்டீங்க. அற்புத தீர்க்க தரிசன பெருவிழா குடும்பத்தோடு போய் உட்காந்துருக்கிய, அதான் உண்மை. நீங்கள் வேத பாட வகுப்பு ஆதியாகமத்துலேருந்து தியானிப்போம் வாங்கன்னு சொல்லி பாருங்கள், கூப்பிட்றவரும் நானும் மட்டும்தான் இருப்பான், வேறு யாருமே இருக்க மாட்டான். நீங்கள் அங்கே போய் ஆதியாகமத்தை தியானிச்சு அப்படின்னு முடிவுக்கு வந்து நீங்களே வந்துடுறீங்க. அல்லேலூயா. இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம்.
நான் என்ன கேட்டேன் புரிஞ்சுச்சா? இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டேன்றவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்ல சொன்னேன். அப்போ அல்லேலூயா சொன்னீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? சரி, ஓகே, ரைட். நீ ஊருக்கு போகிற வரைக்கும் திரும்பி நான் அல்லேலூயா சொல்லிட்டா நான் என்னான்னு கேளு அப்படிங்கிறீங்க தானே? நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்க தானே? கவனிங்க, சபை என்பது எப்போவுமே தேவனை பிரியப்படுத்துகிற இடம். தேவன் நம்ம சபையில் சந்தோஷமாக உலாவணுங்க. தேவன் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் சொல்லுகிறதா. சந்தோஷமாக நம்ம சபைக்குள்ளே வரணும். பல சபைகளை நான் போவேன், 52 வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் 50 வாரத்துக்கு ஒரு சபைக்கு நான் போயிடுவேன். நான் பார்க்குறேன் நிறைய சபைகளில் கர்த்தர் இல்லை, நிறைய சபைகளில் கர்த்தர் கிடையாது. நான் அந்த சபை எனக்கு ஒரு பழக்கம் உண்டு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுவேன். அவர் திருப்பி கூப்பிடல, அது வேறு விஷயம். நம்ம அவரை நம்பியா ஊழியத்துக்கு வந்தோம். நம்ம மஸ்கட்னா டிக்கெட் எடுத்துருக்குறோம், ஊழியத்துக்கு வரும்போது இயேசுநாதரம் தான் டிக்கெட் எடுத்துருக்குறோம் இல்லையா? மஸ்கட் இல்லாட்டி கத்தார் இல்லாட்டி சென்னை, எதுவுமே இல்லாட்டி வனாந்திரம் இருக்குது. எவனும் தடுக்கவே முடியாது, நம்ம பிரசங்கம் பண்ணினே இருக்கலாம். அதனால் உள்ளதை உள்ளபடி சொல்லிடணும். நிறைய சபைகளில் கர்த்தர் கிடையாது. போய் பார்ப்பேன், ஒரு மணி நேரம் கூட செய்தி கொடுக்க முடியாது, 3/4 மணி நேரத்துக்குள்ளேயே அங்கே ஜனங்கிட்ட வசனம் போகாது. பைபிளில் வாசிக்கணும்ல, அந்த ஜனங்கள் விசுவாசியாதபடினால இயேசு அநேக அற்புதங்களை செய்ய முடியாதபடிக்கு திரும்பி போனார்னு. அதை நிறைய சபைகளில் இன்றைக்கும் பார்க்க முடியும். நல்லா நம்ம சபைக்குள்ளே கர்த்தர் உலாவணும், கர்த்தர் சந்தோஷப்படணும். நாம் வரத்துக்குள்ளே கர்த்தர் வரணும், கர்த்தர் வரத்துக்குள்ளே நாம் வரணும். இதுதான் அவர் மேல் இருக்கிற நேசம். அல்லேலூயா. சபையினுடைய அலங்காரம் எப்படி இருக்கணும்? இயேசுவுக்கு ஏற்ற அலங்காரமாக இருக்கணும். அதே நேரத்தில் சில விபச்சார அலங்காரமும் இருக்குது. எல்லாரையும் திருப்தி பண்ணுற அலங்காரம் அது இருக்கக்கூடாது. மனுஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற சர்ச் நடத்தாதீங்க. எவனா ஒருத்தன் உன்னை இப்படி தான் செய்யணும்னு சொன்னால் முடியாதுன்னு சொல்லுங்கள், முடியாதுன்னு தைரியமாக சொல்லுங்கள். நிறைய ஊழியக்காரங்களுக்கு இன்றைக்கி என்ன பயம், நிறைய புதுசாக ஊழியத்துக்கெல்லாம் வராங்க. அவங்க கேட்பாங்க, இப்படி சொன்னால் ஜனங்க போயிடுவாங்களே. போட்டோம், எங்கேயுமே உறுப்பில் தான் கர்த்தர் சபை கொண்டாடுறாரு. நம்ம வெளியே இருந்தால் நாசமாக போயிடுவோன்னு தான் கர்த்தர் ரட்சித்து எங்கே கொண்டு வர்றாரு? சபைக்குள்ளே கொண்டு வர்றாரு. இங்கே நீங்கள் உறுப்பு இல்லைன்னா எங்கேயும் போனாலும் உருப்பிட முடியாது. திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ். சபை தான் உலகத்தினுடைய கடைசி வாய்ப்பு. இங்கே மிஸ் ஆச்சு, வேறு எங்கேயுமே போக முடியாது. ஸோ இங்கே வரும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்ச்சை மாற்றக்கூடாது, உங்களுக்கு ஏற்ற அலங்காரத்துக்கு வரக்கூடாது. நடக்காது சபை. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி ஆயிட்டாங்க. விசுவாசிகளுக்கு ஏற்ற மாதிரி பிரசங்கம் பண்ணி ஆட்டம் பாடி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி. போன ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டில் சொன்னேன், எனக்கு ஓப்பனிங் ப்ரேயர் கொடுக்கல, எனக்கு லாஸ்ட்டு ப்ரேயர் கொடுக்கல, எனக்கு ஆத்மாவை கத்தரை கொடுக்கலன்னா என்ன? கொடுக்கலன்னா என்ன? இப்போ நம்ம ஆத்மாவை கத்தரை சோத்திரி சொன்னதுனால ஒரு 1000 பேர் ஓடி வந்து ஆண்டவர் மாதிரியே ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்டானா நியாயம். ஏன்னா நம்மளோட ஜபம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தால் பரவாயில்ல. சிலருக்குலாம் எனக்கு ஒரு ஜபம் கூட கொடுக்கலையே, உன் ஜபத்தில் ஒரு அசை வந்தால் சொல்லுப்பா, கொடுக்கலாம். நீ ஜபம் பண்ணுறது உனக்கும் புரிய மாட்டேது, எனக்கும் புரிய மாட்டேங்குது. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும், எல்லாருக்கும் ஜபம் கொடுக்கணும். கொடுக்கறது தப்பு கிடையாது, அது மரியாதை. கொடுக்காட்டி கோச்சிக்கப்படாது. நான் சொல்கிறது புரியுதா? எவ்ரிபடி ஹேவ் த பார்ட்டிசிபேஷன் இன் த சர்ச். எல்லாருமே டேக் பார்ட், அதில் எந்த குற்றமும் இல்லை. ஒருவேளை கிடைக்கலையா, எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னாங்க, என் பேரை விட்டாங்க, இப்போ என்ன? இப்போ உன் பேர் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தால் போதாது? இங்கே விட்டாச்சுன்னா என்ன? ஒரு நாள் விட்டுட்டாங்க, விட்டு போனால் என்ன? நான் அடுத்த வாரத்தில் சர்ச்சுக்கு வரமாட்டேன். ஏன்? போன வாரம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னீங்க, என் பேரை சொல்ல. இப்போ உன் தேங்க்ஸை சொன்ன உடனே மஸ்கட்டில் உனக்கு 3% டேக்ஸ் குறைச்சானா நியாயம். உன் பேரை சொன்ன உடனே 2% ஏற்றிடுறான். இன்றைக்கி நம்ம எல்லாம் அதை தான் சொல்கிறோம். எனக்கு என் பேரை நீங்கள் சொல்லாமல் விட்டுட்டீங்களே, என்னை ஒரு தடவை கூட கூப்பிடலையே, முன்னாடி கூப்பிட்டு மாலை போடலையே, நீ போடுவோம். நிறைய பேருக்கு என்னை கூப்பிட்டு முன்னாடி ஒரு மரியாதை செலுத்தலாம். அதெல்லாம் எதுக்கு? நான் பல இடத்துல சொல்கிறேன், இந்த முன்னாடி கூப்பிட்டு பொன்னாடை போத்துறது, மாலை போடுறது, இதெல்லாம் உலகத்தாந்து. அதெல்லாம் நிறுத்துங்க முதல்ல. சபை என்பது தேவனுக்கு மட்டுமே கனம். எவ்வளோ சொன்னாலும் சிலர்லாம் கேட்கவே மாட்டேங்கிறேன். நானும் சொல்கிறேன், சிலர்லாம் கூப்பிட்டா எங்கள் ஆசைக்கு போன உன் ஆசைக்கு போகிற ஏசுநாதர் கோச்சிக்கிறாரு. புல்பிட்டில் நிற்க வச்சு ஆளுக்கு பொன்னாடை போத்தி அதை போட்டு இதை போட்டு. there is no other way, one and only God. அவருக்கு மட்டுமே இங்கே மரியாதை, கனம் எல்லாமே. அதில் தேவன் நமக்கு தராரா, அக்செப்ட் பண்ணிக்கங்க. தரலையா விட்டுருங்க. நான் சொல்கிறது புரியுதா? எந்த ஒரு அங்கே அன்றைக்கி உங்களுக்கு ஒரு பார்ட்டிசிபேட் இல்லை, உங்களை மறந்துட்டாங்களா, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது. உங்களை யார் கனப்படுத்துகிறாங்களோ இல்லையோ, உங்கள் தாழ்மைக்கு ஒரு நாள் கர்த்தர் உங்களை கண்டிப்பாக கனப்படுத்துவார். ஜஸ்ட் வெயிட் இன் த காட்ஸ் ஃபுட், அவ்வளோதான். இதில் நீ பெரியவன் நான் பெரியவன் ஈகோவே இருக்கவே கூடாது. அல்லேலூயா. இது ரெண்டாவது. இன்னும் ஒரே ஒரு காரியம் இருக்குது, நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். வாசிங்க 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் வாசிங்க. தீட்டுள்ளதும் வெளிப்படுத்தின விசேஷம் அவங்க வாசிக்கிறது கரெக்ட் தான். வாசிங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதும் ஆகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க.
சபைக்குள்ள, மணவாட்டி சபைக்குள்ள வசனம் சொல்லுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நாட் ஈவன் அ சிங்கிள் ஒன். சபைக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பு, கர்த்தருக்கு பிரியமில்லாத பொய், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்று கூட இருக்கக்கூடாதான். அதாவது சபைன்னா நீங்கள் நானும், நமக்குள்ள ஒன்று கூட இருக்கக்கூடாதான். அப்படி இருந்தால் நீங்களும் நானும் மனவாட்டி இல்லையா? அப்படி தான் வசனம் சொல்லுது. இன்றைக்கி நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? இன்னொரு வசனத்தையும் வாசிக்கணும், சேர்த்து சொன்னால் உங்களுக்கு புரியும். 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது வசனம் வாசிங்க. 17. அந்த ஸ்திரீ தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினத்தினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். இந்த சபைக்குள்ள எப்படி இருக்குது? அருவருப்புகளாலும் நிறைந்த பொற்பாத்திரம். இன்னைக்கு நம்ம என்ன கம்பேர் பண்ணி பார்க்குறோம் விசுவாசிகளுக்குள்ள? இன்னைக்கு இருக்கிற கம்பேரிசன் என்ன அப்படின்னா, அந்த சர்ச்சை பார்க்குறோமே, அவங்க செய்கிறது தப்பு தான் தெரியுது, அவங்க செய்கிறதெல்லாம் தப்பு தான், ஆனால் கூட்டம் நல்லா வருது. பெரிய பெரிய ஊழியக்காரங்களும் அங்கே தான் வராங்க, அவங்களுக்கு தான் அங்கீகாரம் கிடைக்கிது. ஆனால் இப்போது எங்களுக்கு இவ்வளோ பரிசுத்தம், இவ்வளோ வசனத்தில் இருக்கணும், இவ்வளோ அருவருப்பு தீட்டு ஒன்றும் சபைக்குள்ளே வந்துடக்கூடாது, ரொம்ப கான்சியஸாக இருக்கிறோம். நம்ம சின்ன கருவடாக தான் இருக்கிறோம், நமக்கு அவங்களுக்கு கிடைக்கிற எந்த விதமான அங்கீகாரமும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நாமளும் அவங்க மாதிரி இருந்தால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு டெவலப் ஆகும் போல் அப்படிங்கிறது இன்றைக்கி விசுவாசி மைண்டுக்குள்ளே வருது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு மணவாட்டி வீட்டுக்குள்ளே மணவாளன் மட்டும்தான் வருவார். விபச்சாரி வீட்டுக்குள்ளே யார் வேணாலும் வருவாங்க. தேவனால் நடத்தப்படுகிற சபைக்குள்ளே தேவன் முன்குறித்த பரிசுத்தவான்கள் மட்டும்தான் வருவாங்க. தேவன் அருவருப்பு இல்லாமல், தீட்டு இல்லாமல், குறை இல்லாமல், பொய் இல்லாமல், கர்த்தருக்கென்று தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இருப்பாங்க. எல்லாரும் கூடி அங்கீகாரம் பண்ணி ஜாலியாக இருக்கிறாங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த அதிக க்ரௌடே ஒரு மிகப்பெரியதான அடையாளம் அங்கே தேவன் இல்லை என்பதற்கு. நான் எல்லாரையும் சொல்லலை, பிலிகிராம் கூட்டம்லாம் இருக்குது, ஆண்டவர் வந்திருக்கிறார், நான் இல்லைன்னா சொல்லலை. இப்போ சொல்கிறேன், கடைசி காலத்தில் மிகப்பெரிய க்ரௌடுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பார்க்குறோம், அங்கே மனுஷ துதியும் மனுஷனை உயர்த்துக்கிறதும் எல்லாம் நடக்குது. ஆனால் அங்கே என்ன இருக்குது? பெரிய க்ரௌட், 5000 பேர், 6000 பேர், 10000 பேர். ஒரு சத்தியம் பேசுகிற இடத்துக்குள்ளே ஒரு 5 பேர், 10 பேர், மிஞ்சி போச்சுன்னா ஒரு 50 பேர், 100 பேர். இதுக்கு அங்கீகாரமே கிடையாது, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம், ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி நடக்குது? ஆமாம், பைபிளில் எப்போவுமே சிறு மந்தைக்கு அங்கீகாரம் உலகத்தில் இருக்காது, தேவனிடத்தில் இருக்கும். அங்கீகாரம் அங்கே தான் இருக்கும் சபைக்குள்ளே. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? காம்ப்ரமைஸ் மட்டும் ஆயிடவே கூடாது. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களாம் சரி ஓகே கொஞ்சம் அப்படி போனால் தான் அவங்களும் அக்செப்ட் பண்ணுவாங்க போல். நான் சில சபைகளுக்கு சொல்வேன், இந்த எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணலான்னு சொல்லுவாங்க. நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் மிஸ்டேக் எடுத்துக்கூடாது, கொஞ்சம் ப்ராடாக யோசிக்கணும். எல்லாரும் கூடி ஜெபம் பண்ணலாம்பாங்க, எல்லா சர்ச்சும் ஒன்றா கூடுவோம். யார் யாரெல்லாம் வரீங்க? யார் யாரெல்லாம் வரீங்க? ஒரு மனம் உள்ளவர்கள் கூடி ஜெபம் பண்ணால் அது நியாயம், கரெக்ட். அங்கே அருவருப்பு தீட்டுள்ளவன் பொய்யை நடப்பிக்கிறான், அத்தனை பேரும் ஒன்றா வந்துடுறான், நம்மளையும் கூப்பிட்றான். இப்போ நம்ம ஆவியும் அவன் ஆவியும் ஒத்து போகாது, அதனால் அங்கே பிரயோஜனமும் கிடையாது, எழுப்புதலும் வராது. இப்போ என்ன ஆகுது? அப்படி அங்கே வரும்போது நம்ம போகக்கூடாது. நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ரொம்ப பரிசுத்தவான்கள் மாதிரி பேசுகிறாங்க. உங்களுக்கே என்ன தோணுன்னா, எல்லாரும் நல்லா அங்கே போய் செய்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கிறோம்? ஆமாம், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் கீழே பொன் கண்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன கூட்டம் மட்டும் அதெல்லாம் செய்யாமல் ஓரமாக வந்து நின்றுருந்துச்சு. நம்ம எந்த கூட்டங்கிறது அங்கே தான் இருக்குது. சமஸ்த இஸ்ரவேலும் இயேசுவை சிலுவை அறையும் போது ஒரு 11 பேர் மாத்திரம் அவருக்குன்னு ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தான். அதுதான் கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. நாம் சத்தியத்துக்காக நிற்கிற கூட்டம், இது உள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பு பொய் எந்த காரியமும் உள்ளே வரக்கூடாது. அக்செப்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறேன், அக்செப்ட் பண்ணாதீங்க. என் சபையில் இல்லைன்னு சொல்லுங்கள், எங்கள் சபையில் அப்படி கிடையாது. ஏன் இல்லைங்க, நம்ம இப்படிலாம் பண்ணால் தான் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணால். நோ காம்ப்ரமைஸ், நோ காம்ப்ரமைஸ். இயேசுவுக்கு காம்ப்ரமைஸும் கிடையாது, அவர் சபைக்கு காம்ப்ரமைஸும் கிடையாது, அவர் வசனத்துக்கு காம்ப்ரமைஸும் கிடையாது. இதுதான் இப்படி தான் இருக்கணும்னு ஃபார்முலா, அப்படி தான் இருக்கணும்.
நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மாற்றிக்க முடியாது. திடீர்னு அவங்க ஃபெஸ்டிவல்ஸ் வைப்பாங்க. நான் ஒரு வேளை உங்கள் சபையில் இருக்கலாம் தெரியாது, ஆனால் இது சத்தியம் நான் சொல்கிறது. அக்செப்ட் பண்ணாலும் சரி, இல்லை எதிர்ப்பு வந்தாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. திடீர்னு இப்போ சபைகளெல்லாம் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே ஒன்று வந்திருக்குது. ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே எல்லா டேவும் வந்திருக்கு. எதுக்குப்பா ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே சபைக்குள்ளே கொண்டாடுறீங்க கேட்டு பாருங்கள். இல்லை இங்கே ஃபாதர் இருக்காங்க, மதர் இருக்கிறாங்க, எல்லோரும் தான் இருக்கிறாங்க, சிஸ்டர் இருக்கிறாங்க, எல்லோரும் தான் இருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெள்ளைக்காரன் ஏன் ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே கொண்டாட வந்துடுறீங்களா? வெள்ளைக்காரன் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க அம்மாவை பார்ப்பான், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவங்க அப்பாவை பார்ப்பான். ஏன்னு சொன்னால் அந்த ஒரு நாளாவது அவன் பார்க்கணுன்ட்டு அப்படி ஒரு டே வச்சாங்க. அவன் போய் அன்றைக்கி ஒரு பொக்கேவை அம்மாக்கிட்ட கொடுத்து ஐ லவ் யூ மம்மின்னு கிஸ் பண்ணிட்டு போயிடுவான். அதோட அடுத்த மதர்ஸ் டேக்கு தான் வருவான். சரி, ஒரு நாளாவது பிள்ளை வந்து பார்க்கட்டுமே வச்சாங்க. நம்ம வாழ்நாளெல்லாம் மதரோடையும் ஃபாதரோடையும் தான் வாழ்ந்துன்னே இருக்கிறோம். ஆமாம் தானே? வீட்டை விட்டு வெளியே வந்தால் மதர் வாசலில் ஈச்சேரை போட்டு உட்காந்துருக்கோம், வாசலுக்கு போனால் ஃபாதர் உட்காந்துருப்பார். நம்ம டெய்லி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த ஃபாதர்ஸ் டே மதர்ஸ் டே கல்ச்சர் சரி, அது வேர்ல்டு கல்ச்சர். அது எங்கே சபைக்குள்ளே வந்துச்சு? இன்றைக்கி சபைக்குள்ளே எல்லா டேவும் இருக்குது. ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, மென்ஸ் டே, உமன்ஸ் டே, பர்த்டே, மேரேஜ் டே, அத்தனை டேவும் இருக்குது. பைபிள் ஸ்டடி மட்டும் இல்லை. இது எல்லாத்துக்கும் கூட்டம் வந்துடுது. நீங்கள் ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் ஒன்று போடுங்க, அத்தனை பேரும் அப்படியே ஆஜராகிருப்பான். இன்று இரவு ஒரு விசேஷித்த வேதபாட வகுப்புன்னு போடுங்க, ஒரு 4 பேர் இருப்பான். என்ன பரவாயில்ல, நீங்கள் 4 பேர் வந்திருக்கீங்களே, இன்றைக்கி பைபிள் ஸ்டடியான்னு வந்து நம்மளை கேட்பான். அவன் தெரியாமல் வந்தவன். ஓ இன்றைக்கி பைபிள் ஸ்டடியா அப்படின்ட்டு யோசிப்பான். இன்றைக்கி சபையோட நிலைமை என்ன? அருவருப்பும் தீட்டும் பொய் எல்லாம் உள்ளே வந்துருச்சு. எல்லா பண்டிகையும் உள்ளே கொண்டாந்துட்டாங்க. நீங்கள் சபைக்குள்ளே என்ன இருக்குது? களியாட்டம் இருக்குது. சபைக்குள்ளே இன்றைக்கி என்ன இருக்குது? கேம்ப் இருக்குது, எல்லாம் இருக்குது. தேவன் மட்டும் இல்லை. தேவன் வந்து என்ன சொல்கிறாரு? சபை என்பது பியூரிஃபைடு பிளேஸ். இந்த பியூரிஃபைடு பிளேஸ். தாயினுடைய கர்ப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அம்மா என்ன தின்னாலும் அந்த கர்ப்பப்பைக்குள்ளே அதெல்லாம் என்ன செய்யாது, போகாது. அப்படியே பத்திரமா பிள்ளையை பாதுகாக்கும். பனிக்கூடத்துக்குள்ளே வச்சுருக்கோம். இந்த அம்மா என்ன சாப்பிட்டாலும் அதை என்ன செய்யாது, அந்த பிள்ளைய அக்செப்ட் பண்ணிடாது. அந்த மாதிரி தான் சபை. உலகத்தில் என்ன பாவங்கள் எந்த களியாட்டங்கள் வந்தாலும் அது சபைக்குள்ளே வராமல் இயேசுவின் ரத்தம் அதை பத்திரமாய் பாதுகாத்து வச்சுருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பனிக்கூடத்துக்குள்ளே ஓட்டை போட்டு எல்லாத்தையும் உள்ளே அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க, இன்ஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, பர்த்டே எல்லா டேவும் இன்ஜெக்ட் பண்ணி ஒரு நாள் வரும் பனிக்கூடமும் கெட்டு போகும். பனிக்கூடம் கெட்டு போனால் பிள்ளை செத்து போகும். இன்றைக்கி சபை செத்துக்கிட்டு இருக்கு. நிறைய இடத்துல சபை செத்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எது வேணுமோ கொண்டாடணுமோ எல்லாம் சர்ச்சுக்கு வெளியே ஓடி போயிருங்க. இந்த இடம் இருக்குதே, இது தேவனை ஆராதிக்கிற ஒரே மாத்திரம். இங்கே வேறு எந்த அருவருப்பும், நான் சொன்னது வசனத்தில் தான் சொல்கிறேன், எந்த அருவருப்பும் தீட்டும் பொய் நடக்கிற காரியம் இது இல்லை. இது கல்யாண மண்டபம் கிடையாது, இது வந்து கம்யூனிட்டி ஹால் கிடையாது. நான் கட்டடத்தை சொல்ல, காங்கிரிகேஷன் சொல்கிறேன். இது கம்யூனிட்டி ஹால் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது பியூரிஃபைடு பிரைட், தேவனுடைய மனவாட்டி. இதை நான் எப்பவும் சொல்வேன், தேவன் தன்னுடைய மனவாட்டியை நம்ம இங்கே கொடுத்து வச்சுருக்கிறார், நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார். இதை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு. ராஜாவுடைய ஒய்ஃபு ராஜா நம்பி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதை ராஜா ஃபார்முலாவும் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. என் ஒய்ஃபுக்கு இதெல்லாம் பிடிக்கும், இப்படி இப்படி செய்யுங்க, அவளை இப்படி இப்படி பார்த்துக்குங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு இருக்கிறாரு. உங்கள் இஷ்டப்படி சோறு போடக்கூடாது, உங்கள் இஷ்டப்படி ஒய்ஃபை நடத்தக்கூடாது. அது அவர் ஒய்ஃபு. உங்கள் ஒய்ஃபே உங்கள் இஷ்டப்படி உங்களால் நடத்த முடியுதா? முடியாது தானே. அந்த அம்மா இஷ்டப்படி தான் நம்மளே நடக்கிறோம். சபை மட்டும் எப்படி உங்கள் இஷ்டப்படி நடக்கலாம்? தேவன் இஷ்டப்படி தான் நடக்கணும். அவர் எழுதி கொடுத்துருக்கிறார், எல்லா ஃபார்முலாவும் எழுதி கொடுத்துருக்கிறார். இங்கே அருவருப்பு, இன்னைக்கு கடைசி காலத்தில் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் வாசித்துக்கொள்ளுங்க. எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை, அது உள்ள சபைக்குள்ள அருவருப்பு நடந்தால் என்ன நடக்கும்னு இயேசு சொல்லி வச்சிருக்கிறார். அந்த வசனம் மட்டும் வாசிங்க, அப்புறம் என்னென்னலாம் செஞ்சாங்கன்னு அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் வாசிக்கோங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியால், பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? தேவாலயத்துக்குள்ள அருவருப்பு நடந்தா என்ன நடக்கும்? தேவன் ஆலயத்தை விட்டு தூரம் போவார். என்ன கொடுமை தெரியுமா? தேவன் வரும்போது தெரியும், போகும்போது தெரியாது. சிம்சோன் மேல ஆவி வரும்போது தெரியும், போனது அவனுக்கு தெரியாது. யூதாஸை செலக்ட் பண்ணது தெரியும், ரிஜெக்ட் பண்ணது தெரியாது. அதுதான் பிரச்சனையே. அழைப்பு தெரியும்,
தேவன் துரத்தி விட்டாருன்னு தெரியாது. இன்றைக்கி சபைக்குள்ளே தேவன் இருக்கிறாரா இல்லையாங்கிறத நீங்கள் உள்ளே வரும்போது அவர் இருக்கிறாரா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதான் நான் சொன்னேன், தேவன் நிறைய சபை விட்டு வெளியே போயிட்டார். அந்த வசனம் 8:6, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் தேவனுடைய ஜனங்கள் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காணுகிறாய் அல்லவா. தேவன் சபைக்குள்ள அருவருப்பு வர 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 தேவன் சபையை விட்டு போயிட்டே இருப்பார், தூரம் போயிட்டே இருப்பார். ஆனால் அவர் போயிட்டார்னு மட்டும் நமக்கு தெரியாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், வழக்கம் போல் பாடுறோம், வழக்கம் போல் துதிக்கிறோம், வழக்கம் போல் செய்தி கொடுக்குறோம், வழக்கம் போல் எல்லாருமே வந்துடுறாங்க, வழக்கம் போல் தசமாக காணிக்க, வழக்கம் போல் முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச உடனே எல்லாரும் சாப்பிட்டோம், ஓகே ரைட் ஃபைன். தேவன் எங்கே உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு முறையும் நீங்கள் சபைக்கு வந்துட்டு போகும்போது நீங்கள் வந்த வண்ணமாய் போனீர்களானால் அங்கே தேவன் இல்லை. ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு மாற்றம் உனக்குள்ளே வரணும். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் மாறணும். ஏதோ ஒரு விஷயம், ஒரு 5 நிமிஷமாவது கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருக்கணும் அன்னைக்கு. இல்லைன்னா சபைக்கு வரதில் என்ன பிரயோஜனம்? ஒரு பிள்ளையை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்னா அவன் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று என்ன செய்யணும், கற்றுக்கிட்டு வரணும். இன்றைக்கி என்னடா பாடம் நடத்துனாங்க? ஒன்றுமே இல்லை, நாங்களாம் சும்மா போயிட்டு வந்தோம். மறுநாள் என்னடா நடத்துனாங்க? சும்மா போயிட்டு வந்தோம். டியூஷனுக்கு போய் என்னடா சொன்னாங்க? சும்மா விளையாட்டு வந்தோம். எதுக்குடா அப்புறம் போகிற? நீ எப்படி சர்ச்சுக்கு போறியோ அப்படி தான் உன் பிள்ளை போகிறான். சர்ச்சுக்கு நான் போயிட்டு வந்தோம், என்ன பண்ணீங்க? சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்க, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி உமன்ஸ் டேவா, அதனால் எல்லோரும் ஜாலியாக பாட்டு பாடி. ஒவ்வொரு நாளும் ஒரு மாற்றம் இருக்கணும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கணும். ஏதோ ஒரு 5 நிமிஷம், அந்த 5 நிமிஷம் எங்கிட்ட கர்த்தர் பேசலைன்னா அன்னைக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட சபையில் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் அவர் பல்ஸ் பிடிச்சி பார்க்குறது. கர்த்தர் என் சபையில் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக ஒரு 5 நிமிஷமாவது கர்த்தர் பேசுவார். அதுக்கு 2 பேரும் ஆயத்தமாக இருக்கணும். பேசுகிறவங்களும் ஆயத்தமாக இருக்கணும், கேட்குறவங்களும் ஆயத்தமாக இருக்கணும். பேசுகிறவங்க எப்படி இருக்கணும்? ஆண்டவரே இன்றைக்கி என்ன நான் சொல்லட்டும்னு தேவ சமூகத்தில் உட்காரணும். யார் பிரசங்கம் பண்ணுறோமோ, யார் பிரசங்கம் பண்ணாலும், புது பிரசங்கியாரோ இல்லை இங்கே இருக்கிறவங்களோ, எனிபடி டு ஹூம், அதை பற்றிலாம் பிரச்சனையே கிடையாது. யார் வந்து நின்று யார்கிட்ட பேசினாலும் சரி, இங்கேருந்து பேசுகிறவனுக்கு ஒரு கான்ஷியஸ் இருக்கணும். ஆண்டவரே இன்றைக்கி நான் அந்த சபைக்கு என்ன பேசணும்? சிலர்லாம் என்ன பண்ணுறான்னா 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம்னு புக்கு விற்கிது. தப்பாக எடுத்துக்காதிய, எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன இப்போ திருப்பி கூப்பிட மாட்டீங்க அவ்வளோதானே. ஆனாலும் இன்னும் ஒரு 9 நாள் இருந்து தானே போவேன், நான் பேசிகிட்டே போயிடுறேன். 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம்னு புக்கு விற்கிறான். புக்கை வாங்கிட்டு அதுலேருந்து பாயிண்ட்ஸ் இவன் எடுக்கிறான். இல்லைன்னா யாருடைய கமெண்ட்ரியாவது படிக்கிறாங்க, இல்லைனா இதில் டவுன்லோட் பண்ணுறாங்க இன்டர்நெட்லேருந்து, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் சேர்த்து அப்படியே அடுத்து இருக்குது. நீ என்ன தான் சரவணாபவனில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் வீட்டு சாப்பாடு வேறு தான், சரவணாபவன் சாப்பாடு வேறு தான். உங்கள் சாப்பாடு தான். அது வீட்டு சாப்பாடு. என்ன தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரவணாபவனில் தோசையை அழகாக போட்டு நல்லா ரவுண்டாக்கி நல்லா நீட்டாக கொடுப்பான். நம்ம வீட்டு தோசை சின்னதாக தான் இருக்கும், கொஞ்சம் கிழிஞ்சு தான் இருக்கும். ஆனால் இதுதான் ஹெல்த்தி. நீ தேவ சமூகத்தில் உட்காந்து வாங்கி கொடுக்குற வசனம் சாதாரணமாக வசனமாக இருந்தாலும் அதில் தேவனுடைய அபிஷேகம் இருக்கும். நீங்கள் இன்னொருத்தனுடைய இதை எடுத்துக்கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அது என்ன சொன்னாலும் சரி, அது அவன் சாப்பாடு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ பேசுகிறவங்க, இங்கே கொண்டு வந்து ப்ரெசன்ட் பண்ணுறவங்க, தே மஸ்ட் வெயிட் இன் த காட்ஸ் ஃபுட். ஆண்டவரே என் மூலமாக இந்த சபையில் நீர் என்ன செய்யணும்? பேசணும்ப்பா, ஏதாவது ஒன்று பேசணும். அந்த காங்கிரிகேஷன் முடியும் போது ஒருத்தருக்குள்ளே பேசினாருங்கிற சாட்சி எனக்கு வரணும். அதுதான். 2வது, கேட்குறவங்களும் நீங்கள் எப்படி வரணும் தெரியுமா? ஆண்டவரே இன்றைக்கி என் கூட பேசும், என் குறைகளை உணர்த்தும், அப்படி சொல்லுங்கள், என்னை உருவாக்கும்னு சொல்லுங்கள். இதை கொடுங்க, அதை கொடுங்க, ஆண்டவரே இன்றைக்கி எப்படியாவது நான் எதிர்பார்த்துருக்கிறத எனக்கு தருவேன் என்று வாக்கு தத்தம். அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தானாக வரும், அதெல்லாம் தானாக வரும். நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே என் குறைகளை எனக்கு உணர்த்தும், உள்ளிந்திரங்களை ஆராய்ந்து பார்க்குற ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறீர், என்னை உணர்த்துங்கப்பா, நான் என்ன செய்யணும், இன்னும் நான் என்ன மாறணும், நான் திரும்பி வரும்போது பழைய மனுஷனாக வரக்கூடாது, புது மனுஷனாக வரணும். நீங்கள் மறுரூபம் ஆகிறோன்னு சொல்கிறோம்ல, வருக வரும்போது நான் சொல்லி முடிச்சிடறேன். மறுரூபம் ஆகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா? மறுரூபம் ஆகுதுன்னா என்ன? ஏதோ திடீர்னு வர்றானிக்கு அப்படி மேஜிக்காக ஆறுதா? இல்லைங்க, உள்ளே ஆகிட்டே இருக்கும், உள்ளே முழுசாக மாறும். அப்படி ஃபுல்லாக மாறும்போது இயேசு வரும்போது வெளியவும் மாறும். அவ்வளோதான், அதான் மறுமாகுது. உள்ளே மாறாமல் வெளியே மாறாது. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் உள்ளே மாறலனாலும் பரவாயில்ல, இயேசு வரும்போது மறுரூம் ஆயிடுவோம். ஆக மாட்டோம். உள்ளே இயேசு போல் மாறினா தான் வெளியே சரீரமும் இயேசு போல் மாறும். உள்ளே யூதாஸாக இருந்துச்சுன்னா வெளியே யூதாஸாக தான் இருக்கும். எப்படி வெளியே மட்டும் இயேசு ஆகிட்டு உள்ளே யூதாஸாக இருக்கும்? நான் சொல்கிறது புரியுதா? நம்ம உள்ளே யூதாஸாக இருக்கிறோம்,
ஆனால் ஆசை மட்டும் என்ன இருக்குது? இயேசு வரும்போது நான் மறுரூபம் ஆகணும், அவரோடு கூட நான் பறந்து போவேன். போக மாட்டேன், போக முடியாது. சும்மா பாட வேணால் செஞ்சுக்கலாம். நிறைய பேர் ஏமாற்றுவாங்க. நீங்கள் நம்ம ஊழியத்துக்கு கொடுத்தா அங்கே கொண்டு போய் உங்களை பரலோகத்தில் நாங்கள் சேர்த்துருவோம், நாங்கள் வந்து புக்கில் உங்கள் பேரை எழுதிடுவோம், உங்களுக்கு ரூம் வாங்கி கொடுத்துருவோம், டோரில் உங்கள் பேரை எழுதிடுவோம். அவன் போக மாட்டான், நீ போக மாட்டேன். நீங்கள் ரெடியானால் மட்டும்தான் போக முடியும். ஒவ்வொரு நாளும் ரெடி ஆகணும், ஒவ்வொரு வாரமும் ரெடி ஆகணும். ஏதோ வெள்ளிக்கிழமை வரோம், செய்தி கேட்குறோம், போயிட்டோன்றது மட்டும் இல்லை. அதுக்கப்புறம் போய் அந்த வாரம் முழுக்க தேவ சமூகத்தில் நேரம் கிடைக்கும் போது உட்காந்து வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த டிவியை நொட்டு நோன்றதை விட்டுட்டு இந்த செல்ஃபோனை இப்படி தேய்ச்சி பாதி பேர் கைரேகையே இல்லை, தேய்ச்சி இப்படி போயிடுச்சு. சிலர்லாம் அப்படி வீட்டுக்கு வரீங்க, வீட்டுக்கு வரும்போதே பேசினே வருவான். பாவம், அந்த அம்மா காஃபி வேணுமா? ஊமையாக கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் நம்ம சைகையில் பேசுகிறதுக்கு. வீட்டுக்குள்ளே வரும்போது என்ன சொல்லணும்? வீட்டுக்கு வந்துட்டேன், ஒரு ½ hour கழிச்சு கூப்பிட்றேன், அந்த அம்மாட்ட பேச வேணாம். அந்த அம்மா பிள்ளைங்கெல்லாம் உட்காந்து ஹாய் டாடினும். நம்ம என்ன ஊமையாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம்? அதுக்கு ஊமையே கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, இப்படியே வாழ்க்கையை ஓட்டியிருக்கலாமே. அதை விட கொடுமை, ஒரு சிலர்லாம் பாத்ரூம்குள்ளே ஃபோனோட போயிடுறான். அப்படி அந்த அம்மா பாவம் இங்கேருந்து கூப்பிடும் போது வரேன் எங்கே வர, அங்கே உட்காந்து யார்ட்டையோ ஒரு ½ மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறான். பாவமாக இருக்குது, வெளியே இருக்கிறதுலாம் வயிற்று பிடிச்சிக்கிட்டே நிற்கிது பாவம். அவன் உள்ளே உட்காந்துருக்கு. வீட்டுக்கு வந்து அந்த செல்ஃபோனில் நிறுத்திட்டு மனைவி பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் பேசுங்க. உட்காந்துட்டு அதே மாதிரி உட்காந்து தியானிங்க, கொஞ்சம் நேரம் வசனம் தியானிங்க. குடும்பமாக உட்காந்து டிவி பார்க்காதீங்க, குடும்பமாக உட்காந்து வசனம் தியானிங்க. குடும்ப ஜபம் இருக்குதா வீட்டில்? குடும்ப ஜபம் இருக்கணும், கம்பல்சரி. எல்லார் வீட்லேயும் குடும்ப ஜபம் கண்டிப்பாக இருக்கணும். தேவனுக்கென்று ½ மணி நேரம் கூட கொடுக்காத குடும்பத்தை 24 மணி நேரம் கர்த்தர் கொண்டு போய் பரலோகத்தில் வைக்க மாட்டார். நீங்கள் சொல்லுவீங்க, அவங்க டியூட்டி டைம் வேறு, ஏன் டியூட்டி டைம் வேறு, நாங்கள் யாராவது ஒருத்தன் தான் வீட்டில் இருப்போம். இருக்கிறவங்க பண்ணுங்கள். மனைவி வீட்டில் இருந்தீங்கன்னா பிள்ளைகளோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கணவன் இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். இருக்கிற அன்றைக்கி எல்லாம் சேர்ந்து பண்ணுங்கள். அவ்வளோதானே. இதில் நோ எக்ஸ்கியூசஸ். நம்ம வீட்டில் டெய்லி ½ hour தேவனுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். தேவனை பற்றின ஆராதனை இருக்கணும், கம்பல்சரி. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால்தான் தேவன் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். அல்லேலூயா. இல்லாதவங்க இன்றைக்கே ஆரம்பிங்க. போங்க, இன்றைக்கி சாயங்காலம் போய் ஒரு ½ hour 2 பாட்டு பாடி ஒரு சங்கீதம் ஒன்று வாசித்து கொஞ்ச நேரம் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. மிஞ்சி போச்சுன்னா ½ hour ஆகும். ஒரு ½ hour தேவனுக்கு கொடுங்க. செல்ஃபோன் நேரத்தை ஒடுங்க, மியூட்டில் போடுங்க. சிலர்லாம் செல்ஃபோனில் SMS அனுப்பிச்சிட்டே ஃபேமிலி ப்ரேயரில் உட்காந்துருப்பான். என்ன சொல்லுவான்னா, ஃபேமிலி ப்ரேயரில் இருக்கான், அப்புறம் கூப்பிட்றேன்னு அனுப்பிக்கிட்டே இருப்பான். ப்ரேயருக்கு போகும்போது ஐயோ, இந்த பரலோகத்துக்கு போகிறதுக்கு தடை வந்து பிசாஸ்லாம் இல்லை, செல்ஃபோன் தான். பிசாஸ் ரொம்ப ஈஸியாக அவனை கண்டுபிடிச்சி கையில் கொடுத்துட்டான். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. தேவ சமூகத்தில் டெய்லி உட்காருங்க. வீட்டுக்குள்ளே எந்த அருவருப்பையும் விடாதீங்க, யாருக்குள்ளேயும் விடாதீங்க, சபைக்குள்ளேயும் விடாதீங்க. ஏன்னா விட்டால் அது மனவாட்டி சபையாக நிற்காது. வீடுகளுக்குள்ளேயும் அப்படித்தான். கர்த்தர் அனுபவிக்கிற ஒரு காரியத்தை அனுமதிக்காதீங்க. கர்த்தர் என்ன பிரியப்படலையோ அது எதையுமே என்ன செய்யாதீங்க, வீட்டுக்குள்ளே அனுமதி கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லை, பரவாயில்ல, வேணான்னு விட்டுருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருக்காக நீங்கள் ஒன்று விட்டீங்கன்னா அதை விட 100 மடங்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். அவர் வந்து ஒரு சின்ன டெஸ்ட் தான் வைப்பார். அந்த சின்ன டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகிட்டோம்னா அள்ளி கொடுக்குற தேவன் நம்முடைய தேவன். நான் சொல்கிறேன், அள்ளி கொடுப்பார். அதனால் தயவுசெய்து தீட்டுள்ளதும் அருவருப்பையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையும் என்ன செய்யாதீங்க, சபைக்குள்ளே கொண்டு வராதிங்க. விசேஷமாக குறிப்பாக எந்த ஃபங்க்ஷன்ஸ், பண்டிகைகள் எதையுமே எங்கே கொண்டு வராதிங்க, சபைக்குள்ளே கொண்டு வராதிங்க. அது கர்த்தருக்கு நல்லது அல்ல, கர்த்தருக்கு பிரியமாக இல்லை. மனவாட்டிக்குரிய 3 குணாதிசயம்: 1 வாய் என்று அழைக்கிற அனுபவம், 2வது கணவனுக்கு ஏற்ற அலங்காரம், 3வது தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய் நடப்பிக்கிறமான ஒன்றும் அதற்குள் பிரவேசிக்காது. நாம் ஜெபம் பண்ண போகிறோம்.